அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசிலிருந்து நான் உங்கள் குபேந்திரன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A உடைய சிலபஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. நான் நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், குரூப் 4 உடைய சிலபஸ் சேஞ்ச் ஆனது மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் கற்பதேஸ் தான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நினைக்கிறேன். மற்ற பெரிய பெரிய யூடியூப் சேனல் வர்றதுக்கு முன்னாடி கற்பதேஸ் பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோ போட்டோம். இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வீடியோ போட்டது, பாசிட்டிவா போட்டதே நம்ம தான். இது பாசிட்டிவான விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. ஒரு காத்தாடி போட்ட ஃபேன் போட்ட ரூம்ல ஒரு பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெஸ்க்ல உட்காந்து வேலை பார்க்கணும். இது எத்தனை பேருடைய கனவு, எத்தனை பேருடைய அப்பா அம்மாவுடைய கனவு? ஓகேங்களா? பரமா காத்தாடி கீழே இந்த மாதிரி நீ வேலை பார்க்கணும் பரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல வரும். அதே நிலை எத்தனை அப்பா அம்மாவுக்கு இருக்கு. அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஒரு கிராமத்துல கடகோடி இடத்துல பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிட்டியில கூட இன்னும் நிறைய இடத்துல தன்னுடைய சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னா சமமாக பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு இதுலயே இருப்பாங்க, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்போ கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா முன்னேறணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு இந்த சிலபஸ் சேஞ்ச் எல்லாம் 0.0001% கூட பாதிக்காது. இவ்வளவு நாள் நாங்க படிச்சோம் சார், 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புது புக்கு படிச்சிருக்கோம், பழைய புக்கும் படிச்சுட்டு இருக்கோம், இப்ப சிறப்பு தமிழ் வேற படிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா? நினைக்கிறோம். அப்ப அந்த புக்கை படிக்க தேவையில்லையானா படிக்கணும். சொல்றதை கேளுங்க, சிறப்பு தமிழ் படிக்க வேணாம், ஆனா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கும் படிச்சுதான் ஆகணும். புது புக்கும் படிங்க, பழைய புக்கும் படிங்க. என்னென்ன வரும்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா, நான் நேத்தே மொத போட்ட வீடியோல சொல்லிட்டேன், டீட்டெயில் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் அப்ப உங்களுக்கு சொல்ல முடியல டீட்டெயிலா அப்படின்னு கேட்டா, நம்ம லைவ் கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? லைவ் கிளாஸ்ல நேத்து தான் ஆரம்பிச்சோம், ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது பாத்தீங்கன்னா 6th 1 2 3 இயலும் பாலிட்டி அரசியலமைப்புல இருந்து ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம நேத்து பார்க்கும்போது தான் இது 7:30 மணிக்கு கிளாஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? 7:30 மணிக்கு லைவ் வீடியோ இருந்துச்சு நேத்து. ஸோ இந்த 7:30 மணிக்கு லைவ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால 7:20 நினைக்கிறேன், 7:20க்கு அந்த வீடியோ பேச ஆரம்பிச்சு 7:25 27 மணி போல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடியே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன், இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்திருக்கும். ஜாப் போக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க டெலிகிராம்ல உள்ளக்குள்ள வந்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு இருக்கும்பா. உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோனால ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியல. இப்ப நிறுத்தி நிதானமா இத பார்த்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்றேன். கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா இந்த சிலபஸ், உண்மையிலேயே ஈஸி சார். தமிழ் இலக்கணம் 25 கேள்வி. இலக்கணம் நடத்துறேன்ப்பா. ஒரு இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா இலக்கணம் எப்படி நடத்துவாங்க, ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி நடத்துவாங்க, எல்லாமே நடத்துறேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் நான் சொல்றேன். இதை மட்டும் நீங்க படிங்க, இப்ப வர்ற எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. காத்தாடிக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? விஏஓ ஆகணும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும், கவர்மெண்ட்ல ஒரு இடத்துல போய் உட்காந்துடணும், இப்படி நினைக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டாங்க. நெகட்டிவ் சொல்றான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அதாவது ஒரு ஒரு ரோடு நீட்டா இருக்கும், நல்லா அழகா ஒரு ரோடு இருக்கும். ஆனா அந்த ரோட்டை டிராவல் பண்ண சொல்லும் போது என்ன இது, ரோட்டுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு குத்தி குத்தி வச்சிருக்கிறாங்க, அதுல பாத்தீங்கன்னா லைட் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குல்ல, எனக்கு சங்கடமா இருக்கு. ஓகேங்களா? ரோடு சூப்பரா இருக்கு, ஆனாலும் ரோடு கருப்பா இருக்கே, இப்படி எல்லாம் குறை சொல்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ரோடு அதுக்காக வெள்ளை கலர் ரோடெல்லாம் போட முடியாது. ஓகேங்களா? சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. என்ன சொன்னாலும் ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதாவது ஒரு குறைய பாக்குறவங்க குறைய மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ரோடு குண்டு குழியுமா இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில முக்காவாசி ரோடு அப்படிதான் இருக்கு. மழை வேற பெஞ்சிச்சு, அவ்வளவுதான், சுத்தம் ரோடே இல்லை. எங்க வீட்டு பக்கம் பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. பாலைவனத்துல அப்படி ஏறி இப்படி போற மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஓகேங்களா? முதுகு தட்டு கொஞ்சம் அப்படி சைடு வாங்கிக்கும், அந்த மாதிரிதான் ரோடு இருக்கு. ஆனாலும்
போகும்போது பார்த்தா இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது டாடி அது வேணும் இது வேணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகுதுல்ல. அதை நான் நினைக்கிறேன். இந்த நெகட்டிவ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதனால் எனக்கு என்ன கிடைக்குமோ, இந்த ரோடு வழியா டிராவல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குமோ அதை நான் யோசிக்கிறேன். அந்த ரோட்டு டிராவலிங்லயே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். இதை படிக்கிறது ஈஸி. இந்த ரோடு மாதிரி தான் அந்த சிலபஸ். இதை படிக்கிறது ஈஸி. இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப இருந்து ஆரம்பிச்சா கூட 7 மாசம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூலை மாசம் பரீட்சையா? டிசம்பர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி. டிசம்பர் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்றது 14ஆம் தேதி பண்றேன். சோ இன்னும் இருக்கு, பாதி மாசம் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் 6.5 மாசம். நமக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிப்பா. ஓகேங்களா? இது வந்து ஈஸி, சிலபஸ் ஈஸி. ஆனா கொஸ்டின் எப்படி கேட்பான், அதுதான் இங்க பெரிய ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த சிலபஸ் சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிருது, சிலபஸ் குறைச்சிட்டான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலபஸ் ஈஸி தான், கொஸ்டின் எப்படி கேட்பான் அதுதான் பார்க்க போறேன். ஓகேங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில மாடல் நான் வந்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்ட சில கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சோ அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சுடர் விளக்கு டேஷ் துண்டுகோல் வேணும். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சுடர் விளக்கே ஆனாலும், சுடர் விளக்காக இருந்தாலும், ஒளி விடக்கூடிய அந்த சுடர் விளக்காகவே இருந்தாலும் ஆனாலும் துண்டுகோல் வேணும். இந்த கேள்வி பார்த்தோம்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே, நீங்க எல்லோருமே சுடர் விளக்கு. தூண்டுகோல் யார் தெரியுமா? நான் தான். நீங்க சுடர் விளக்காகவே இருந்தாலும் தூண்டுகோலாக நான் இருப்பேன். தூண்டுகோலாக நான் இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படணும்? அணைந்து விடுவோமோ, ஐயோ எண்ணெய் தீர போகுதே. எண்ணெய் உங்களுக்கு தேவையான ஃபியூயல். ஓகேங்களா? ஃபியூயல்னா வந்து இந்த இடத்துல எண்ணெய். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ஃபியூயல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தூண்டுகோல் பண்றதுக்கு நான் இருக்கேன். ஏன் பயப்படுறீங்க? சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆகையால், அதனால், அதுபோல, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க பாத்தீங்கன்னா இது பத்தின டீடைல் வந்து குரூப் 4ல, இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே ஒண்ணுதான். நான் ரொம்ப வருஷமா தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரே சிலபஸ் பா. குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 அப்படிலாம் இல்ல. டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு சில எக்ஸாம் நடத்துவாங்கல்ல, எல்லா எக்ஸாமுக்குமே இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா, எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். தமிழ்னா ஒரே ஒரு இதுதான், ஒரே சிலபஸ், அதை தாண்டி போறது இல்லை. மேக்ஸ்னா ஒண்ணுதான், ஜிகேனா ஒண்ணுதான், ஜெனரல் ஸ்டடீஸ் தான் சொல்லணும், ஜிகேன்னு சொல்லக்கூடாது. ஜிகேனா என்ன அர்த்தம்னு நான் ஒரு தனி வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. பாலிட்டின்னு தான் சொல்லணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது. எக்கானமின்னு சொல்லணும், எக்கனாமிக்ஸ் கிடையாது. எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கல. பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்னு வரும். சில இடத்துல பிஏன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பிஎஸ்சி. பிஏ எக்கனாமிக்ஸ் வரும். ஓகேங்களா? பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும். ஆனா இங்க நம்ம படிக்க போறது பாலிட்டி, எக்கானமி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த சொல்லாடலே வேற வேற. ஆனா இது தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இலக்கணம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இலக்கணம் என்னப்பா கேட்டிருந்தாங்க? இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க? ஓகேங்களா? பார்ட் பகுதி, அ ஆ இ. 100 கேள்வி வருமா தமிழ்ல? 100 கொஸ்டின் வருமா? எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டா, இலக்கணத்துல இருந்து ஒரு 30 கேள்வி, இலக்கியத்துல இருந்து ஒரு 30 கேள்வி, தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டில இருந்து 30 கேள்வி, ஆக மொத்தம் 90 கேள்வி. ஈஸியா பிரிச்சிட்டாங்களா? இதுல இருந்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, 33. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5, இதுல இருந்து ஒரு 2. இந்த மாதிரி தான் வரும். இலக்கியத்துல இருந்து கொஞ்சம் கூட இல்ல, அப்படி மாத்துவாங்க. அப்படி கொஞ்சம் மாத்தி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டா, இதுல இருந்து 5, இதுல இருந்து 3, இதுல இருந்து 2. ஓகே, அது அந்தந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் கேட்கணும்.
100 கொஸ்டினுக்கு பேசிக் இந்த 3 தான். சில டயத்துல எல்லாம் இலக்கணத்துல இருந்து மட்டுமே 37 கேள்விகள் கேட்டாங்க. ஓகே, இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க. சொல்லப்போனா இது நம்ம வேலையை குறைச்சதை விட அவங்க வேலையை குறைச்சிட்டாங்க. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம கொஸ்டின் பேங்க் அவங்க வச்சிருப்பாங்க, கொஸ்டின் பேங்க் வச்சிருப்பாங்கப்பா. நான் சொல்றேன்ல, கொஸ்டின் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறதே இருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை வச்சுதான் புதுசா கொஸ்டின் எடுக்க போறாங்களா? கிடையாது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை வச்சு கொஸ்டின் எடுக்க போல. இது சிலபஸ் எல்லாம் மாத்துறதுக்கு முன்னாடியே அவங்க கையில குரூப் 4 கொஸ்டின் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த சிலபஸ் எல்லாம் மாத்துறதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி கையில அடுத்த வருஷம் 2025 ஜூலை மாசம் வரக்கூடிய குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் அவங்க கையில இருக்கும்பா. அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? கையில எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்னா 200 கேள்விகள் அடங்கிய கொஸ்டின் இருக்காது. ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எக்கனாமிக்ஸுக்கு இதெல்லாம் கொஸ்டின், ஜியாகிரபிக்கு இதெல்லாம் கொஸ்டின், இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது எப்ப எடுத்த கேள்வி அப்படின்னு கேட்டா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி எடுத்த கொஸ்டின். அப்ப யோசி, தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின் பேங்க். நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியல. ஓகேங்களா? ஓப்பனா சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாவும் பயமாவும் இருக்கு. ஓப்பனா சொன்னா பயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் உறுதியாக 100% உண்மைன்னு சொல்ல மாட்டேன். என் அனுபவத்தின் பேரை நான் ஷேர் பண்றேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இதுதான் நடக்குது. ஏன்னா அங்க போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கரியர் சர்வீஸ்க்காக சம் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கும்போது நடந்துச்சு. அப்ப சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வச்சு நான் வந்து சொல்றேன். இது வந்து முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்ல மாட்டேன், முற்றிலும் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். டிஎன்பிஎஸ்சி ஒண்டர்ஃபுல்லான ஜாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டயத்துல. இப்பயும் வந்து நல்லா தான் பண்றாங்க. மற்ற தேர்வாணையத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி இஸ் குட். நல்லா இருக்கிறதுனாலதான் 20 லட்சம் பேர் எழுத வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 20 லட்சம் பேர்ல 10,000 பேருக்கு வேலை, குரூப் 4 வேலை. அந்த 20 லட்சம் பேரில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 20 லட்சம் தான். அந்த 20 லட்சம் பேர்ல குரூப் 1 ஸ்டூடெண்ட்டும் இருப்பான், குரூப் 2 ஸ்டூடெண்ட்டும் இருப்பான், குரூப் 4 ஸ்டூடெண்ட்டும் இருப்பான், மற்ற ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருப்பான். அந்த 20 லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்குள்ளதான் குரூப் 1. ஒரு 2500ல இருந்து 5000குள்ள. போன வருஷம் 5000, இந்த வருஷம் வந்து 2500. ஓகேங்களா? குரூப் 2க்கு. ஸோ அப்போ 2500 பேருக்கு தான் வந்து குரூப் 2. 10,000 பேருக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4. ஸோ அப்போ எல்லாத்தையும் எடுத்து கூட்டி பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000, 12,500, 13,000 வச்சுக்கோங்க. மொத்தமே 13,000 பேருக்கு தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. இந்த 4 இதுக்குள்ள பிரதானமா இந்த 4 இது இருக்கு. இந்த 4 இதுக்குள்ள போவாங்க. மிச்சத்தெல்லாம் டெக்னிக்கல் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்குமே கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. யூடியூப் பார்த்தோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்றதை வச்சோ கொஸ்டின் எடுக்கல. ஸோ இதை வச்சு எடுத்திருந்தா எப்படி வந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கலாம்? இங்க பாருங்க, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு, இருபொருள் தருக, தலை என்ன இருக்கு, இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கும் பாருங்க. சிலபஸ்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோடிட்ட இடத்தில் சரியான தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுதான். இங்க பாருங்க, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இங்க இருக்கா? உங்களுக்கு தெரியுதா? இங்க இருக்கு பாருங்க. பள்ளிக்கு, இதுக்கு நான் இது அடிச்சிடலாம். இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதலுக்கு சிறப்பு டேஷ் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். பயிலுதல் எழுதுதல் என்ன போடுவீங்க? நீங்க பயிலுதல் தான் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வந்து கொடுத்துருக்காங்க, தெளிவா அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடல்ல இங்க இல்லையா? நீங்க பாருங்க, இந்த மாடல்ல இங்க இல்லையா? இதுதானே தூண்டுகோல், இதுதானே. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உள்ள வைக்கணும். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உள்ள வைக்கணும். ஸ்கூல் புக்கு பின்னாடி இது இருக்கும்ல, ஸ்கூல் புக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கும்ல. ஓகேங்களா? இப்ப அடுத்தது ஒரே விஷயத்துக்கு 2 இது. ஓகேங்களா? இங்க எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க வரும் ஹைலைட். அப்போ அடிக்க சொல்லும் போது வராது. என்ன கூகுள் குரோம், சாரி எட்ஜ்.
ஓகேங்களா? இங்க பாத்துங்க, ஃபுல்லா வந்து எளிய மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், எளிய மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க, கொடுக்கப்பட்டுள்ள பக்தியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ரொம்ப சிம்பிள்ப்பா. நீங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே இருக்கும், நீங்க தேடி பாருங்க வந்துடும். இங்க வந்து கொசன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோமா, எடுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கு. அந்த எல்லாமே உள்ளுக்குள்ள வரும். நான் இப்ப எல்லாமே படிச்சு பார்க்கும் போதே எனக்கே தெரிஞ்சிச்சு. ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, பேச்சு வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது இணையான தூய தமிழ் சொற்களை, இணையான தூய தமிழ் சொற்களை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இணையான தூய தமிழ் சொற்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப வராது, சரி விட்டுருவோம். இது வந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, சோ அப்ப இதுல இருந்து தான் கொஸ்டின் வருது. ஓகேங்களா? ஏற்கனவே கொஸ்டின் போன தடவை கேட்டு ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, கொடுக்கப்பட்ட பக்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து இருக்கு. இங்க பாருங்க, 4ல இருந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? 4ல் இருந்து 8. ஸோ அப்ப 4ல இருந்து 8க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேள்விக்கு இந்த பக்தியில் இருந்தா கொஸ்டின் வரும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, இது சும்மாவே நீங்க அடிப்பீங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்னங்க? பாளையங்கோட்டையா, திருநெல்வேலியா, கன்னியாகுமரியா? ஓகேங்களா? அப்படியே இருக்கா? மதுரை வாய்ப்பே கிடையாது. மதுரையில என்னப்பா காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு? மொத்தமே வந்து 10 காலேஜ் தான் இருக்கு. இங்க காலேஜ் இப்ப ஒரு விஷயத்துக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னாலே கோயம்புத்தூருக்கு போறாங்க மதுரையில இருந்துட்டு. ஓகேங்களா? மதுரையில இருந்துட்டு திருநெல்வேலிக்கு போறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் குப்பையாட்டம் கிடக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதுவும் நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகும்போது அந்த புக்லெட் கொடுப்பாங்க, அதுலயும் பாருங்க ஒரு 5 காலேஜ் தான் இருக்கும். மதுரைன்னு சொல்லிட்டு எல்லாம் சிவகங்கையிலையும் தேனியிலையும் தான் வந்து கொட்டி கிடக்குதே தவிர்த்து மதுரை மாவட்டத்துக்குள்ள எதுவுமே இல்லை பெருசா. ஸோ அப்ப மதுரை வரவே வராது. ஏன்னா சொந்த ஊரை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஊர் மதுரை, எனக்கு தெரியாதா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? இங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததே, அந்த காலத்துல வந்ததே பெரிய விஷயம். அது வந்து அப்ப இருந்த அழகிரி இருக்கும்போது வந்தது, அழகிரி ஐயா இருக்கும்போது வந்தது. இல்லைன்னா அவ்வளவுதான், அதுவும் வந்திருக்காது. இப்ப அதையும் வந்து இருக்கான்னு தெரியல. ஓகே, சோ அப்ப மதுரை கிடையாது. இந்த சும்மா இது வந்து ஜிகே கொஸ்டின், இது பார்த்தாலே நீங்க அடிக்கலாம். அடுத்தது, தாமிரபரணி ஆற்றுக்கு மேற்கே, இது நீங்க 10th புக் கட்டபொம்மன் இருக்குல்ல, அந்த பாடம் படிக்கும் போதே சொல்லிடுவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு என்ன இருக்கு, கிழக்கு என்ன இருக்கு, யார வந்து பாத்தீங்கன்னா யார் தமிழ் பேசக்கூடியவங்க, யார் தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது படிச்சீங்கனாலே முடிஞ்சிருச்சு. தமிழ் புக்லயும் இருக்கும் நிறைய இடத்துல. ஓகேங்களா? கட்டபொம்மன் இல்லைன்னா வரும்போது இப்ப பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது. எங்க இருக்கு, கிழக்கா மேற்கா? ஏன்னா பாளையங்கோட்டை சீமைன்னு இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கு. சோ பாளையங்கோட்டை எங்க இருக்கு, திருநெல்வேலி எங்க இருக்கு? ட்வின் சிட்டின்னு எந்த நகரத்தை அழைக்கிறாங்க? பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை என்ன? அதான் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன இருக்கும்? நான் அந்த இது படிக்கவே, இங்க பாருங்க, ட்வின் சிட்டி. சத்தியமா சொல்றேன், இந்த கேள்வி இப்பதான்ப்பா படிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம புக்கு படிச்சிருக்கோம். இந்த கேள்வி இரட்டை நகரங்கள் என்ன? நான் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லை. கொஸ்டினே பார்க்காம நான் யோசிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? இப்ப மதுரைன்னு சொல்லும் போது என்ன சொல்ல, ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கக்கூடியது இது மதுரை. ஓகேங்களா? கிரீஸுக்கு இணையான பழமையான நகரம் எது? மதுரை. சொல்லுவேன் டக்குன்னு, ஏன்னா இதெல்லாம் தமிழ் படிக்கும் போது வந்துருக்கும். நீங்களே 6th இருந்து 10th வரைக்கும் தமிழ் படிச்சீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இரட்டை நகரம். சும்மா சொன்னேன் வந்துருச்சு. அப்ப நான் அந்த பேரா படிச்சேன்னா என்ன? நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஒரு பையன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதுன்னா, தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கும்பா. இதெல்லாம் லட்டு கேள்வி. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு விஷயமே இல்லை. இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது 0.0001% விஷயமே இல்லை. அவ்வளவும் வந்து சும்மா. இது எப்படி தெரியுமா, ஒரு சும்மா நடிச்சு காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஹுசைன் பாய் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம யூடியூபர். ஓகே, சோ அவர் வந்து சொல்லுவாரு, என்னது இது டிஎன்பி சொல்றாங்களா, இந்தா பார்ட் ஏ பார்ட் பி எல்லாம் சேர்த்துட்டு இந்தா எடுத்துக்கோ, இத கொஞ்சம் லேசா மாத்தி போட்டு புது சிலபஸ்னு கொடு. நம்ம பசங்க சும்மா படிச்சதே படிச்சிருக்காங்க நிறைய விஷயத்த, அவங்கள பிரஷர் ஏத்தி விடுவோம். ஒரு 10 நாளைக்கு இத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவர் மாடுலேஷன் எல்லாம் சொல்லியிருக்கேன், அவர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்.
அப்ப டிஎன்பிசி தான் நினைச்சிருக்காங்க ஒரு 10 நாளைக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு புதுசா ஒரு இது கொண்டு வந்துட்டோம்னு. ஒண்ணுமே இல்ல, அதே பேப்பர் அதே விஷயம் லைட்டா மாத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க பாலிட்டி படிக்கும் போது ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா இதுல சம் விஷயத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவுக்கு அனுப்புவாங்க. எல்லா பில்லையும் பார்த்துட்டு கடைசியில ஒத்த புள்ளிய வச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு கமா வச்சு விட்டுருவாங்க, அண்டுக்கு பதில் ஆர் போட்டு வச்சிருவாங்க. ஓகே, அவ்வளவுதான், பில்ல மாத்தியாச்சு, ரீகன்சிடர் பண்ணியாச்சு, ராஜ்யசபா பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்யசபா கண்டிப்பா பாஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த பில்ல. ஓகேங்களா? பாலிட்டி படிச்ச மாணவருக்கு தெரியும். சோ அந்த மாதிரிதான் இது எல்லாமே பழைய சிலபஸ் தான். பழைய புக் நீங்க 6th புக்ல இருந்து 10th புக் வரைக்கும் தான் படிக்க போறீங்க. ஓகேங்களா? வேற எதுவும் புதுசா படிக்க போறது கிடையாது. அதே சிலபஸ் தான், லைட்டா மாத்திருக்காங்க. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுல உண்மையிலே ஒண்ணுமே இல்ல. தமிழ் சிலபஸே வந்து உங்களை குறைச்சிட்டாங்க, பாரத்தை குறைச்சிட்டாங்க. மனசுல இருந்த பாரத்தெல்லாம் குறைச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பாரத்தை குறைச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா இங்க பாருங்கப்பா, நான் ஃபுல் டீட்டெயிலா இப்ப சொல்றேன். தமிழ் இலக்கணம் நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், தமிழ் இலக்கணத்துல இருந்து 25 கேள்வி தான். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், 30 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் தோராயமா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 25 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஓகே, 25 கொஸ்டினுக்குள்ள ப்ரீபெய்டு மாதிரி மாத்தாங்க. இப்ப நீங்க போஸ்ட் பெய்டா இருந்தீங்க, ஒரு தமிழ் அ ஆ இ 3மே இருக்கும், என்ன கேட்பான் எப்படி கேட்பான்னு தெரியாது. இலக்கணம் மட்டுமே 40 கேள்வி கேட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 30 பகுதி ஆக்கும் ஈக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 கேட்டு 100 கொஸ்டின். இதுவும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து டிஎன்பிசி இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. பட் இப்ப அப்படி இல்ல, 25 கொஸ்டின் தான் இலக்கணம். இலக்கணம்னா என்ன அர்த்தம் இங்க பாருங்க, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல். நம்ம கிளாஸ்ல நேத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொங்கலர் கேட்டோமா? கொங்கலர் எப்படி பிரிக்க, கொங்கு கூட்டல் அலர் எப்படி சேர்த்தெழுதுக, நம்ம நேத்து கிளாஸ்ல கேட்டிருந்தோம்ப்பா லைவ்ல. அதுதான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. புக்குக்கு பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா, முடிஞ்சிருச்சு. அது பார்த்தாலே போதும், அவ்வளவுதான். மோஸ்ட்லி இது எங்க இருந்து தெரியுமா எடுப்பான், இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவே மோஸ்ட்லி திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. இப்பவே போட்டு உடைச்சிட்டேன், ரகசியம் ஃபுல்லா உடைஞ்சு போச்சு. நம்ம அண்ணே சொல்ற மாதிரிதான், நம்ம குருநாத ஐஏஎஸ் அண்ணே சொல்ற மாதிரிதான், ரகசியம் உடைக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஆக்சுவல் ரகசியமே ஒண்ணுமே இல்லை, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி போட்டா எல்லாருமே வீடியோ பாப்பீங்கல்ல, அவ்வளவுதான். ரகசியம் 100% ஒட்டச்சு எடுத்து தெரிக்க விட்டாச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டா திருக்குறள் இருந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். ஸ்கூல் புக் தமிழ் புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. சரி, பழைய புக்கா புது புக்கா நான் வர்றேன், 1 by 1 வர்றேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. சரி, சந்திப்பிழை தெரியும்ல, இத்து எங்க வருது? நீங்க பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சாலே இத்து இந்தானது விகாரம், ஏன்னா இத்து சந்தி. அந்த சந்திப்பிழை எங்க வரும்? நார்மலா இலக்கணம் படிச்சீங்கன்னா இது ஈஸி. ஸ்கூல்ல படிச்சிருப்போம்லப்பா, 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போமா? தமிழ் தாள் 1 தாள் 2 தாள் 2 எல்லாம் படிக்காம சும்மா போவோம். எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? பாநயம் பாராட்டுதல், இது மட்டுமே வச்சு பாஸ் பண்ண எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கீங்கல்ல, நானும் அதுக்குள்ள இருக்கேன். ஓகேங்களா? சரி, ரைட். பாஸ் இல்ல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் மீடியமாவே இருந்தாலும் தமிழ்ல தான் டாப் மார்க். இப்ப வரைக்கும் சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன், தமிழ்ல தான் டாப் மார்க். படிக்காம போனாலும் 80 கீழே வரவே வராது, 80க்கு மேலதான். அப்ப அந்த உணர்வுங்கிறது, தமிழ் உணர்வுங்கிறது உள்ள வரணும். தமிழ் தான்ப்பா கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ண முடியாதா என்ன? அதான் தூண்டுகோலா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம். குறில் நெடில் வேறுபாடு, எங்க குறில் வரணும் எங்க நெடில் வரணும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஓகேங்களா? கே இது வந்து ஏ சவுண்ட் வரும், கோ ஓ சத்தம் வரும். ஸோ அப்ப இதுல எது குறில் நெடில்? இதுதான் கொஸ்டினே, இதுதான் இப்படிதான் கேட்க போறாங்க. ஓகேங்களா? லகர 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 வேறுபாடு. ஓகேங்களா? தலை, தலை, இது இந்த 3த்துக்கு வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்கப்பா. இந்த 3த்துக்கும் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்குள்ளேயே போனீங்கனாலே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வந்து உள்ளக்குள்ள வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க,
ஆப் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன? ஓகேங்களா, தேடுபொறினா சர்ச் இன்ஜின், புலனம்னா வாட்ஸ்அப், ஓகேங்களா, வலஞ்சுழினா என்ன? கிளாக் வைஸ் வலஞ்சுழி. தமிழ்ல முக்காவாசி எழுத்து வலஞ்சுழி எழுத்தாக தானே இருக்கு, படிச்சிருக்கோம்ல. கிளாக் வைஸ்ல ஆ போட்டாலே நீங்க எப்படி வரும்? கடிகார சுழற்சியில தானே வரும். ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்னா செயலி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுதானப்பா இங்க கீழே வந்து இருக்கும் பாருங்க, ரைட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நகர நகர வேறுபாடு. 2 சுழினா எங்க வரணும், 3 சுழினா எங்க வரணும்? தன்னகரம். இது வந்து துணை, அதாவது இணை எழுத்துக்கள்னு பார்த்திருப்பான். இதுவும் இதுவும் இந்த நாவுக்கு பேரே தன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 2 ஃப்ரெண்டு. பார்த்தோமா, நம்ம 6th புக்ல இருக்கும் இணை எழுத்துக்கள், பழைய புக்லயும் இருக்கும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த இது எங்க வரணும்? அதே மாதிரி இந்த நகரம் 2 சுழி 3 சுழி எங்க வரும்? அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்னரா பெரியரா, சின்னரா பெரியரா அப்படின்னு சொல்லும் போது தகரம், தகரம் இப்போ சிகரம் ஆச்சு. தகரத்துக்கு எந்த ரா வரணும்? மரம், மரம், ஓகேங்களா. வீரன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வரும்? எந்த ரா வரும்? அதுவே வந்து பாத்தீங்கன்னா மரம், ட்ரீ, ஓகேங்களா. மரம், செடி, கொடி, மரம். அந்த மரத்துக்கு வந்து என்ன ரா வரும்? அது தெரிஞ்சுங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா. அடுத்தது இப்பதான் சொன்னேன் இன எழுத்துக்கள்னு சொல்லிட்டு. அடுத்தது சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் ஒரு சின்ன பாக்ஸ்ல 6th புக்ல கொடுத்துருப்பான். இந்த சுட்டு எழுத்து நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஒருமை பன்மை, ஓகேங்களா. ஒருமை பன்மை அப்படின்னு சொன்னா இப்ப அதுவும் வந்து ஈஸி தான். இப்ப ஆடுகள் மேய்ந்தன, ஆடுகள் மேய்ந்தது, இது எது போடுவீங்க? மேய்ந்தனன்னு போடுவீங்களா, மேய்ந்ததுன்னு போடுவீங்களா? ந வருமா, தூ வருமா? மக்கள் மக்கள் வெள்ளம் அலையலையா இருந்தது, மக்கள் வெள்ளம் அலையலையா இருந்தன, எங்க போடுவீங்க? இப்ப இந்த நேத்து இருந்தது இருந்தன இதுவே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிணை உயர்திணை. இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம். சோ இதுவும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஓகேங்களா. இது போட்டாங்களா? இது வந்து எழுத்து, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அவ்வளவுதான். இந்த 5 தானே. தொல்காப்பியர் எத்தனை சொல்லியிருக்காரு? 3 தான் சொல்லியிருக்காரு. நற்றிணையில தான் 5மே இருக்கு. சோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பவனந்தி முனிவர் சொன்னதையும் நாங்க படிக்கணும், தொல்காப்பியர் சொன்னதையும் படிக்கணும், ஓகேங்களா. எழுத்து சொல் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான், முடிஞ்சிச்சு. எழுத்து சொல்லோட நிப்பாட்டினானே, அவ்வளவுதான், சாமி போதும். வேர்ச்சொல் வாழ்தல், இதுக்கு வேர் சொல் என்ன? ஓகேங்களா. வளர்க, இதுக்கு வேர் சொல் என்ன? கன்னு வந்தாலே என்ன அர்த்தம்? வியங்கோல் வினைமுற்று, க அப்படின்னு வருது. சோ அப்ப இதுதான் இலக்கணம், முடிஞ்சிருச்சு. வேர்ச்சொல் தெரியாதா? வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, இப்பதான் சொன்னேன். வாழ்க, வாழ்தல், தல்லு, இல், தல், 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 தல் அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம்? காதல், தல், 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 தில், 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 மனதில், தல், தல்னு வந்தா என்ன அர்த்தம்? நான் என் கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அடுத்தது வினையச்சம், இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். வினையால் அணையும் பெயர், பெயரச்சம், அதனுடைய வகைகள் என்னென்ன? அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லும் வினை சொல்லும், புரியுதா உங்களுக்கு? எதிர்ச்சொல்லும் வினை சொல்லும், நீட்டா அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். ரைட். அடுத்தது பாருங்க, எதிர்ச்சொல்லும் வினை சொல்லும் கொடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது எழுத்து பிழை, ஒற்று பிழை. ஒற்று பிழைன்னு சொல்லும் போது புள்ளி வச்ச எழுத்துல என்னென்ன பிழை வைப்பீங்க, அவ்வளவுதான். அடுத்தது 2 வினை சொற்களின் வேறுபாடு அளிக்க. 2 வினை சொல் இருக்கும், அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன, வேறுபாடு என்ன, அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகேயா. அடுத்தது பாருங்க, இதுவும் வந்து இலக்கணம் தான். இலக்கணம் வெறும் 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ஆனா அதான் இல்ல. ஓகேயா. சோ இலக்கணத்துல இந்த சொல்லகராதின்னு இருக்கும். நீங்க சொல்லகராதி பாருங்க, அதுல ஓர் மொழி ஒரு சொல், ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கோமா? இப்ப நான் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஓர் சொல்னு சொல்லிட்டேன். ஓர் எங்க வரும், ஒரு எங்க வரும்? உயிரெழுத்து இருக்கிற இடத்துல என்ன வரும்? ஓகேங்களா. சோ ஓர், ஒரே, ஓர் எழுத்து, எழுத்து அப்படி சொல்ற இடத்துல உயிரெழுத்து இருக்கு. மொழி, உயிர்மெய், ஓகேங்களா. அப்ப எழுத்து, ஓர் எழுத்து, ஓர் மொழி. எத்தனை இருக்கு? 42 இருக்கா? ஆக்சுவலா நிறைய இருக்கு, ஆனா நம்ம இதுல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 42 தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவனந்தி முனிவர் நன்னூல்ல சொன்னது என்ன? 42 சொல்லியிருக்காரா? அது படிங்க போதும், ஒண்ணு வந்துடும். இப்ப இதுக்கு முன்னாடியே
சிலபஸ் இருந்தாலும் நம்ம கையில நம்ம இன்ஸ்டியூட்ல போனீங்கனாலும் இல்ல நம்ம பர்சனலா வந்து என்ன தெரியுமா கொடுப்போம், இதுதான் சொல்லுவோம். எப்ப ஓர் எழுத்து ஓர் மொழியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், அப்புறம் அகர வரிசையில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற தமிழ் சொல் வந்து கேட்பான், அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போவோமா, இதைத்தான் சிலபஸா கொடுத்துட்டான். நீ என்னப்பா கண்டுபிடிச்சு இப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்க, நானே சொல்லுவேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அவனே கொடுத்துட்டான். உரிய பொருளை கண்டறிக, ஒரு வார்த்தை கொடுத்துட்டு பொருள் தருகன்னு கேட்டிருக்கான்ல, இதெல்லாம் புதுசா பொருள் தருக. ஓகேங்களா, பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ ஒரேது மா அப்படின்னா என்ன அப்படியே இருக்கா, காடு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சொல் இருக்கா. ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதுவே இது பல பொருள் தரும் ஒரு சொற்கள். ஓகேங்களா, ஒரு இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு சொற்கள், இதுவும் இருக்கா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தர்றது. ஓகேங்களா, அதாவது பல சொற்கள் ஒரே இது தரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக, அகர வரிசைப்படி. அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இதெல்லாம் வந்திருக்கா. இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கும் பாரு, இதுக்கு முன்னாடிதான் நான் சொல்லியிருப்பேன். இரு பொருள் தரும் இருக்கா. இரு பொருள் தருக, தலை, தலைனா என்னப்பா அர்த்தம், தலையாகிய கடமை, தலைவன் அப்படின்னு வருமா. தலைவன்னா என்ன அர்த்தம், முதன்மை. தலைவன்னா என்ன அர்த்தம், தலை. இது வந்து தலைவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வரும். தலைவன் அப்படின்னு சொல்லும் போது இவன் தான் ஃபர்ஸ்ட். தலைனா எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். சிரம், கரம், சிரம், புறம் வெளியே நீட்டாதீர் போடுவானா, அவ்வளவுதான். ஓகேங்களா, சிரம் எல்லாத்துலயும் சிரம் சிரம்னு கொடுத்துட்டான். இப்ப தலைனா ஃபர்ஸ்ட் வரும், முதன் இறுதி வராது. வாய்மை இல்ல, கயமை கிடையாது. முடிஞ்சா இரு பொருள் தருக, அவ்வளவுதான். அடுத்தது திருப்பி பாருங்க, நிறை. நிறைனா என்ன அர்த்தம், சால்பு எடை. எத்தனை நிறை, பூமியின் நிறை என்ன கேட்டிருக்காங்கல்ல, வெயிட், எடை. ஓகேங்களா, ஆக்சுவலா நிறைக்கும் இதுக்கு மாஸ் அப்படி சொல்லுவாங்க நிறைனா. ஓகே, சரி. இப்ப அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை பயன்படுத்துக. ஏற்கனவே சொல்லியாச்சு. வேர் சொல், ஒரு சொல்லிற்கு இணையான வேர் சொல். தருக, தந்தான், இதுக்கு எல்லாத்துக்கும் வேர் சொல் என்ன, தா. வேர் சொல் மோஸ்ட்லி கட்டளை பேஸ் பண்ணியே வரும். ஓகேங்களா, சோ இப்ப கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா, ரெண்டாவது பார்ப்போம். வானில் தோன்றினால் டேஷ் தோன்றினால் மழை பொழியும். ரெண்டுது முகில் நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கும் மழைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, வானத்துல மேகம் வந்துச்சுன்னா மழை கிடைக்கும். மேகத்துக்கு என்ன பேரு, வெண்மேகம் பெண்ணாகி உருவானதோ பாட்டு வந்திருக்கும். மேகம் முகில். ஓகேங்களா, முகிலே முகிலே நீ சொல்லடி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அரண் அப்படின்னு ஒரு திரைப்படம், மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்து ஒரு ராணுவம் பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். மோகன்லாலும் ஜீவாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. முகிலே முகிலேன்னு ஒரு பாட்டு வரும். முகிலேனா, முகில்னா என்ன அர்த்தம், முகிலன் பேர் இருக்கா, முகிலன். ஓகே, சோ முகில்னா மேகம்னு அர்த்தம், அவ்வளவுதான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். என்ன எடுத்துக்காட்டு, ஊடகம். ஊடகம் அப்படின்னா தகவல் ஊடகம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம். இது என்ன, செய்தி தகவல் தொடர்பு சாதனம். சமூகம், மக்கள், மக்கள் குழு. இது வந்து இதுவும் கேட்பாங்க, மக்கள் குழுன்னு கொடுத்துருப்பான், அதுக்கடுத்து வந்து கூட்டம் இருக்கும். இதுவும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, கொஸ்டின் தனியாவே கேட்டிருக்காங்க. மக்கள் குழு, கூட்டம். ஊர் பெயர்கள், ஊர் பெயர்கள் மருவி வருது. கோவை கேக்குறாங்களா, திருச்சி வரும். குழந்தைனா என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகேங்களா, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மண்ணை. ஓகேங்களா, மயிலாப்பூர் மயிலை. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். பிழை திருத்தம், ஒரு ஓர். இப்பதான் சொன்னேனா, ஒரு எங்க வரும், ஓர் எங்க வரும். பேச்சு சொல்லுக்கு இணையானது. இப்ப உதாரணத்துக்கு வந்து வெத்தலை, வெற்றிலை, நாக்காளி, நாற்காலி. ஓகேங்களா, இதெல்லாம் வருது. ஓகேங்களா, இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கிறது, நம்ம சரிதான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது வந்து தவறு. இலக்கண முறைப்படி என்ன அப்படிங்கிறது தான். அடுத்தது பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம் பண்றது. இது வந்து இருக்கும்.
ஓகேங்களா? இந்த 5 அப்படின்னு இருக்கும், எல்லாமே பிழையாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அவ்வளவுதான். நேற்று மழை பெஞ்சுது, நேற்று மழை பெய்தது, இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. எல்லாமே இங்க எடுத்துக்காட்டே இவ்வளவு கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இங்க எடுத்துக்காட்டுன்னு இங்க ஆரம்பிச்சிருக்கா, இங்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வரைக்கும் எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா? இவ்வளவு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, எழுதும் திறன். ஒருத்தருக்கு எப்படி எழுதும் திறன் சொன்னோடனே டிஸ்கிரிப்டிவ்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. இது வந்து மோஸ்ட்லி OMR பேஸ் பண்ணி தான் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. சப்போஸ் டிஸ்கிரிப்டிவ்னா கூட அடிக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. இந்த இதே வந்து ஜிகே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா OMR, மிச்சம் இன்னொரு பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவே இருக்கட்டுமே, மெயின்ஸ் மாதிரி இருக்கட்டுமே, அடிக்கலாம். அவங்க சொன்னா அந்த ரூலை மாற்ற முடியுமா? நம்ம போராட்டம் பண்ணி ஏதாவது பண்ணி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பழையதே கொண்டு வர முடியுமானா முடியும். ஆனா அது வந்து அல்டிமேட்டா கடைசி கட்டம் தான். பட் இந்த சிலபஸ் ஈஸியா இருக்குப்பா. நான் சொல்றேன் இல்ல, இந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா தான் இருக்கும். மொத வந்து நீச்சல் பழகும் போது எல்லாருக்குமே தண்ணி வந்து மூக்குள்ள போயிடும், வாய்க்குள்ள போயிடும், இருமல் வரும், அதுக்கப்புறம் ஈவன் வாமிட் கூட வரும், ஒரு மாதிரி இருக்கும் நீச்சல் பழகும் போது. பழகிட்டா குற்றாலீஸ்வரன் பண்ணான்ல, சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வரைக்கும் போனா, இங்கிலீஷ் சேனல் வரைக்கும் கடந்தான். நம்மளால முடியாதா? உங்களை கடல்ல போய் மூழ்கி முத்தெடுக்கலாம் சொல்லல, சிலபஸ் இருக்கு எடுங்கன்னு சொல்றேன். திருப்பி சொல்றேன், அந்த காத்தாடி கீழே உட்காரணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும்னு சொன்னவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஈஸியாவே பண்ணலாம். ஓகே, நெகட்டிவா நினைச்சிட்டு போங்க. அவன் ஒரு கமெண்ட் போட்டிருப்பான், ஐயோ அவ்வளவுதான் எங்க நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, இது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இது சொன்னது, அந்த நெயில் பைட்டை எடுத்துட்டு இங்களுக்குள்ள வச்சு மற்றவங்க முன்னேறு நினைக்கக்கூடியவங்கள கீழே தள்ளி விடாது. உங்களால முடியலையா, உங்களால இந்த சிலபஸ் பார்த்தா கஷ்டமா இருக்கா, ஒதுங்கிருங்க. உங்களால இந்த சிலபஸ் பார்த்தா கஷ்டமா இருக்கு சார், ஆமா சார், அப்ப வேற வேலையை பார்த்துட்டு போங்க, ஒதுங்கிருங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கிறவன நெகட்டிவிட்டியை வந்து உட்புகுத்தாதீங்க. ஓகேங்களா? தயவு செய்து சொல்றேன், ஒருத்தன் உண்மையிலே சிலபஸ் ஓகே சார் பரவாயில்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான்ப்பா, ஊர்ல ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். அவன் வந்து ஜூனியர் ரெசிடென்டா வந்தா அவன் வந்து கெட்டது பண்ணுவானா? அவன் வந்து கெட்டது பண்ண சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், அவன் இந்த சிலபஸ் வந்து குறை சொல்ல மாட்டான், அந்த சிலபஸ் குறை சொல்ல மாட்டான். சொபஸ்டிகேட்டடா ஒருத்தன் உட்காந்துருப்பான் பாத்தீங்களா, அவன் சொல்லுவான். இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் இப்ப பேசுறதெல்லாம் ஒரு மாணவர் சைட்ல இருந்து தான் நான் பேசுறேன். நீங்க என்னை எங்க தெரியுமா பார்க்கலாம், நீங்க எங்க தெரியுமா பார்க்கலாம், உங்க ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லயோ, ஒரு பப்ளிக் பார்க்லயோ, மாநகராட்சி கட்டிடத்திலயோ, இல்லைன்னா வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கோயில்ல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு புக்கை வச்சுட்டு படிச்சிருப்பான் பாத்தீங்களா, அது நான் தான். என்னைய பார்த்தா, என்னை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் பார்க்கலாம். ஓகே, நீங்க என்னைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் பாருங்க. ரொம்ப சிம்பிள். அவன் இந்த சிலபஸை குறை சொல்லவே மாட்டான், நல்லா இருக்குன்னு சொன்னா இது நல்லா இருக்கு அப்படிதான் அவன் சொல்லுவான், உண்மையில நல்லா இருக்கு. ஓகே, எழுதும் திறன் அப்படி சொல்லும் போது இதுவும் அப்ஜெக்டிவா தான் கொடுக்க போறான். இப்ப இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் அப்ஜெக்டிவ், இது டிஸ்கிரிப்டிவா மாத்தினாலும் கஷ்டம் இல்ல, நான் பண்ணுவேன், என்னால முடியும். இங்க நான் சொல்றது, நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கார்பரேஷன்ல உட்காந்து படிக்கிறவன், ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிக்கிறவன், பார்க்ல உட்காந்து படிக்கிறவன், எங்கேயோ ஒரு மூளை கோயில்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவன், அவன் சொல்லுவான் இது நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன், ஜாபுக்கு போறது உறுதி, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான். முடியாதவங்க ஐயோ கஷ்டமா இருக்கு ஒதுங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்ட நான் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, பேட்ச்ல வர்றாங்க, இல்லை ஃப்ரீயா படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இருக்கேன் கைடு பண்றதுக்கு. வேற என்ன வேணும்? மரபு தமிழ், இது நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், கத்தும் குயிலோ செய். ஓகேங்களா? மரபு பிழையே இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. தொடர் வகைகள் என்ன இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பெருமை, எல்லாமே வந்திருக்குப்பா. நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். டச் ஸ்கிரீன்னா என்ன, குரல் தேடல், சர்ச் இன்ஜின், என்ன சர்ச் இன்ஜின், வாய்ஸ் சர்ச் இன்ஜின், உங்க இதுல இருக்கும், ரிமோட்ல இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இது இதுக்கான ரிமோட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் இருக்கும். ஓகேங்களா? டிஜிட்டல் ரிமோட்னு கொடுத்துருப்பான்.
இந்த ரிமோட். இதுல போய் பாருங்க, இந்த போர்டுக்கான ரிமோட் இது. இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கா குரல் தேடல், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்படி கிளிக் பண்ணா உள்ளக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சிடும், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். டச் ஸ்கிரீன்னா என்ன அர்த்தம்? தொடுதிரை. இப்ப நம்ம பண்றது அதுதானே. தேடு பொறினா என்ன அர்த்தம்? சர்ச் இன்ஜின். உள்ளக்குள்ள போனோமா, இங்க வச்சோமா, சர்ச் இன்ஜின் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் இங்க போறோம், இங்க கிளிக் பண்ணோம்னா வரப்போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சர்ச் இன்ஜின் அதுதானே. இது தெரியாதா? வாட்ஸ்அப் புலனம். எப்ப இங்க இவ்வளவு ஈஸியான கொஸ்டினா? வாட்ஸ்அப் புலனம்னு கொடுத்துட்டான். இங்க மேல பாருங்க, புலனம்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் ஆப்ஷன்ல. இப்ப டேய், அப்ப இது வந்து கிடையாது. அதே மாதிரி தேடு பொறி இங்கேயும் நீ தேடு பண்ணி கொடுத்துருக்க, அப்ப இது இல்ல, ஆப்னா செயலி. இந்த அடுத்தடுத்த கேள்வியை பார்த்து அடிச்சிடலாம்ப்பா. ரொம்ப இவ்வளவு சிம்பிளா குரூப் 4ல கேட்பான்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சோ அதனால இவ்வளவு ஈஸியா இது கேட்பான்னு தெரியல, ரைட்டா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. விடை வகைகளை கண்டறி. விடை வகையை கண்டறி. இப்பக்கத்தில் உள்ளது இது என்ன? ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க சொல்லி இருக்கிறாங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்ன செயற்பாட்டு வினையா, செய்வினையா, தன்வினையா, பிறைவினையா, ஒருமை பன்மை பிழை இல்லாம எப்படி இருக்கு, இப்படி கொடுத்துருக்காங்களா? அந்த சொற்கள் தொடர் வகை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? தொடர் வகை என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுதானே இது. இந்த என்ன விடைன்னு கேட்கிறாங்க. வினா வகை விடை. விடை எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும், அதுக்குள்ள தானே வரும். அது தொடர்னு சொல்லும் போது அது வந்து ஒவ்வொரு தொடராக இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் இது எல்லாத்தையும் ஒன்னாதான் பாக்குறேன். 10th புக்ல போய் பாருங்க, இருக்கும். ஓகேங்களா? இப்பக்கத்தில் உள்ளது இது என்னது? ஏய் அங்க போ அப்படின்னு சொன்னா அது ஏவல். ஓகேங்களா? நேர் விடைனா உனக்கு நீ கடைக்கு போவியா? போக மாட்டேன். ஓகேங்களா? போவேன், நேர் விடை. மறை விடைனா கால் வலிக்குது, வேற ஏதாவது சொல்றது, வேற ஏதாவது உருவது கூறல், உற்றது உரைத்தல், இந்த மாதிரி வரும். இதுல வந்து என்ன, இப்பக்கத்தில் உள்ளதுன்னா அவன் சுட்டி காமிக்கிறான். இங்க இருக்கு அவன் சுட்டி காமிக்கிறான், சுட்டு விடை. ஓகேங்களா? முன்னாடி படிச்ச மாதிரி சிலபஸ்ல இருக்கும். ஓகேங்களா? விடை வினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இதெல்லாம் இல்ல. சுட்டு விடை, சுட்டுனா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தா வினா எழுத்துக்கள் இருக்கா? வினா எழுத்துக்கள் இருக்கா? சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்க இருக்காப்பா? இங்கதான் லட்டு மாதிரி அவனே கொடுத்துட்டாங்க. இந்த சுட்டு எழுத்துக்கள் தானப்பா இங்க கேட்டிருக்கான். சுட்டு. ஓகேயா? இங்க சுட்டு எழுத்து. ஓகேங்களா? ஆ உ ஏ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்க சுட்டு விடைன்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன வரும்? இதுதானே வினா எழுத்துக்கள். என்ன விடைனா, வினா என்றால் எத்தனை வகைப்படும், விடைனா எத்தனை வகைப்படும், அதுதானே. எனக்கு இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும்னு தோணலப்பா. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ரொம்ப லோ லெவல் ஸ்டூடெண்டா இருந்து நான் பேசுறேன். இது வந்து தனித்தனியா எனக்கு பார்க்க தோணல, எல்லாமே உள்ளக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? பேரச்சம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஒன்னும் பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. உங்களை வந்து புதுசா கம்பராமாயணம் எழுத சொல்லல. ஓகேங்களா? சோ பேச்சு வழக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறான். எழுத்து திறன் பார்த்துட்டோம். அதே மாதிரி கலை சொற்கள் இது நம்ம பார்த்துருக்கோம்ல. கலை சொற்கள் சார் இது சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மரபு தமிழ்னு கொடுத்துட்டாங்கன்னா 2வது மரபுல என்னென்ன இருக்கு? நேற்று மழை பெய்யும், பறவைகள் பறந்தன, பறந்தன பறந்தனர்னு வருமா? அவர்கள் வந்தார்கள், வந்தனர். ஓகேங்களா? சோ அப்படி இரு எங்க போடுவோம்? நம்ம அக்ரிநில போடுவோமா, உயர்திணையில போடுவோமா? பறவைகள் பறந்தன அப்படிதான் வரும். ஓகேங்களா? காலம் நேற்று மழை பெய்யும். காலம் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேற்று மழை பெய்யும்னு வருமா? இப்ப மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க மழை, மதுரையில மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. மதுரையில் இப்போது மழை பெய்கிறது. மழை பெய்யும்னா சொல்லுவோம். இப்ப பெய்யும்னா என்ன அர்த்தம்? எதிர்காலம். நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? நேற்று மழை பெய்ததுன்னு வரும், அவ்வளவுதானே. நேற்று வருவான், வருவான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நேற்று வருவான், நேற்று வந்தான், வந்தேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? நேற்று வருவான், வருவேன் அப்படின்னு வருமா? யோசிச்சு பாருங்க. இப்ப வருவான், அவன் வருவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வருவான் ஆனா போக மாட்டான். வருவான்னா எதிர்காலம்னு அர்த்தம். வந்தான், அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டான்.
ஓகேங்களா? ரன் படத்துல ஒரு டைலாக் வரும், அவன் வருவானடா, வருவான் சார், ஆனா போக மாட்டான், நீதான் என் தளபதி அப்படிங்கிற மாதிரி ரன் படத்துல இருக்கும். அதே இது பசங்க படத்துலயும் பேசியிருப்பான், வருவானா ஜீவா, அவன் வரமாட்டான் ஜீவா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் அவன் வருவான் ஜீவா, இப்படியே பார்ப்பான், அவன் வந்தா நம்ம கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு போவான், அவ்வளவுதான். இது இது வந்து நம்ம வீட்டுல பேசி பார்த்தாலே முடிஞ்சிருச்சு. இளமை பெயர் பசுனா என்ன, பரல்கள் அப்படின்னா என்ன, புலிக்குட்டின்னு சொல்ல மாட்டான், அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம், ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனா கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம், பசு கன்று. புரியுதா உங்களுக்கு? அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப புலி, சிங்கத்துக்கு என்ன சொல்லுவோம், சிங்கக்குட்டி, சிங்கத்துக்கு என்ன சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் உள்ள வந்துடும். ஒலி மரபு, ஒலி மரபுன்னு சொல்லும் போது என்ன வரும், ஒலி மரபு. ஓகேங்களா? இப்போ ஒலி மரபுன்னா நாய் கத்தியது, ஆக்சுவலா நம்ம அப்படிதான் சொல்றோம், நாய் கத்தியதுன்னு தான் சொல்றோம், ஆனா அது வருமா, நாய் குறைக்குது, யானை கத்துது பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், யானை கத்துதுன்னு வருமா, யானை பிளிரும். ஓகேங்களா? ஸோ ரைட். வினை மரபு, கூடை, முடை, கூடை, கூடையை வந்து என்ன செய்யணும், சோறு, உன். பால் என்ன செய்வோம், பால் குடி அப்படின்னு சொல்லுவோமா, தண்ணீர் குடி, பால் என்னன்னு சொல்லுவோம், இங்க இருக்கா, பருகு அப்படின்னு வரும். ஓகேங்களா? தொகை மரபு என்ன, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, ஆட்டுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆட்டு மந்த. ஓகேங்களா? நிறுத்தல் குறியீடுகள், எங்க வந்து இது வைக்கணும், அரைப்புள்ளி வைக்கணும், முக்கால் வைக்கணும், எல்லாமே முற்றுப்புள்ளி எங்க வைக்கணும், வியப்புக்குறி எங்க வைக்கணும், வினாக்குறி எங்க வைக்கணும், இது எல்லாமே இங்க வச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல இதே தான்ப்பா இருக்கும், கொஸ்டின் டேக், கொஸ்டின் மார்க், கோலன், செமிகோலன், கமா, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப், தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க், இதுதான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பான், அதே தானே தமிழ்ல கொடுத்துருக்கான். ஈஸிப்பா. கலை சொற்கள், புக்கு பின்னாடி நீங்க படிச்சதே இல்லையா, ஒரு டேபிள் மாதிரி போட்டு, ஏன் ஜிஎஸ்ல கூட கொடுத்துருப்பான், சோசியல் சயின்ஸ்ல கூட இருக்கும் கலை சொற்கள். 10 கேள்வி கேட்கிறாங்கண்ணா, பா லட்டு கண்ணா, 10 லட்டு திங்க ஆசையா கண்ணா, 10 லட்டு திங்க ஆசையா, லட்டு கேள்வி. பல்துறை சார்ந்த கலை சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, அறிவியல், கல்வி, மருத்துவம். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இது பார்க்கும் போதுதான் பாலிட்டியில வந்து ராஜ்யசபால வந்து குடியரசுத் தலைவர் 12 துறையில இருந்து சேர்ப்பாங்களா, அதே மாதிரி இருக்கு. அறிவியல்ல இருந்து ஒருத்தர 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க, அறிவியல், கல்வி, ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம், ஊடகம், இதுல இருந்து சொற்கள் வந்து கொடுத்துருவாங்க, கண்டுபிடிக்கணும். அதுதானப்பா இது. அதைத்தானே இங்க கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கொஸ்டின். இந்த எக்ஸாமே வந்து 2024 வந்த கேள்வி. டச் ஸ்கிரீனு, வாட்ஸ்அப்பு, ஆப்பு, நீங்கெல்லாம் இது வந்து நீங்க படிச்சதே இல்லை. மனசாய தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க படிச்சதே இல்லையா? டச் ஸ்கிரீன்னா என்னன்னே நமக்கு தெரியாதா? இந்த வீடியோவே நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, டச் ஸ்கிரீன் தானே, தொடுத்துறைன்னு தெரியாதா? ரொம்ப ஈஸி. அவங்களே இந்த எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்கப்பா. அலர்ஜினா என்ன, எனக்கு ரொம்ப ஒரே அலர்ஜியா இருக்குப்பா. ஒவ்வாமை. தமிழ் சொல்லாடல் எவ்வளவு, மலேசிய தமிழர்கள் அவ்வளவு சொற்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, மலேசிய தமிழர்கள் நம்ம இதுல சொல்லியிருக்காங்கப்பா. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், பாரதியார் என்னன்னு சொல்லுவாரு மொழிபெயர்ப்புல, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். பாதாள சாக்கடைன்னு வருமா இல்ல புதை சாக்கடைன்னு வருமா? பாரதியார் இதை எப்பாரு மொழிபெயர்த்துள்ளார். அதுதான் முடிஞ்சிருச்சா? இங்க வந்து கொடுக்கலன்னா நான் புதுசா சொல்றேன், நான் கூட புதுசு கிடையாதுப்பா, புக்ல இருக்கிறத நான் சொல்றேன்ப்பா. இந்த உலகம் ஃபுல்லா குரூப் 4 குரூப் 2 படிக்கக்கூடிய, ஓகேங்களா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் தான் சொல்ல வரல, உலகம் ஃபுல்லா குரூப் 4 குரூப் 2 படிக்கக்கூடியவங்க புக்கை தான் பாக்குறாங்க. நீங்க மெட்டீரியலை காப்பி பண்ற எல்லா இன்ஸ்டியூட்டுமே புக்கு தான் காப்பி பண்ணி அடிக்கிறாங்க. எல்லாருமே காப்பி கட் தான், எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க. அப்ப நான் அதைத்தானே சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நாட்டிக்கல் மைல், கடல் மைல்னா என்ன அர்த்தம், நாட்டிக்கல் மைல். ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் தேடுபொறி, வலசை, வலசை போதல்பா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, பறவைகள் போகுது, யானை போகுது, மைக்ரேஷன். அலர்ஜி, மரபணு, ஜீன், மரபணு, ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கொலம்பஸ், கொலம்பஸ் விட்டாச்சு லீவு.
ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரபணுனா ஜீன். இந்த மாதிரி தான் நம்ம கலைச்சொற்கள்னு புக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் புக்கையும் பாருங்க. இது வந்து என்ன சார் ஜிஎஸ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லும் படிக்கணுமா? ஆர்வம் இருக்குன்னா படிங்கப்பா. நான் படிக்கிறேன். கடைகோடியில் இருக்கக்கூடிய மாணவர் படிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா படிங்க. ஓகேங்களா? இல்லை சார் கஷ்டமா இருக்குன்னா நான் தான் இருக்கேன்ல, முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வாசிக்கிறது. எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க? அவ்வளவுதான். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அப்போ கொடுக்கப்பட்டுள்ள பக்தியிலிருந்து கேட்டிருக்கான்ல, இது நான் ரொம்ப திருப்பி அதே தான்ப்பா வருது. இங்க பாருங்கப்பா, என்னதுப்பா இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? 4வது. நான் இன்னும் 5 கொஸ்டின் கூட தாண்டல, சொன்னதே தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பேராவில இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, செய்தித்தாள். ஓகேங்களா? தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு சார்ந்த செய்திகள்ல இருக்கக்கூடிய கட்டுரை, இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு குரூப் 4ல வேலைக்கு போறீங்கன்னா குரூப் 1 ஆபீசர் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை வாசிக்க தெரிஞ்சுக்கணும்ல, அதை வாசிக்கையாவது தெரிஞ்சுக்கணும்ல. என்ன சார் வாசிக்க கூட தெரியாதான்னு கேட்டா இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. குரூப் 4ல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் அங்க அரசு உள்ளக்குள்ள போகும்போது சரியான ட்ரைனிங் கொடுக்கும் போது நிறைய திணறாங்களாம். உண்மை, சீரியஸ். அங்க பவானியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப நடக்குதான்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லாம் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங்னு மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கோப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது நிறைய பிழைகள் இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் குரூப் 4. இது நான் சொல்லல, ஏதோ இவர் தான் சொல்லிட்டாரு, ஏதோ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. நான் சொல்லலப்பா. தமிழ்நாடு தொழிலாளர்கள் கூட்டமைப்பு யூனியன் இருக்காங்கல்ல, சொசைட்டி, அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தந்தி பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிகிள் இருக்கு, நீங்க போய் பாருங்க. தினத்தந்திலையும் தினமணிலேயே வந்து ஆர்டிகிள் வந்திருக்கு. எப்ப குரூப் 2 சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா? 2022 அப்பவே வந்துருச்சு. ஏன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா தெரியல. சோ அப்ப அந்த பக்தியை படித்து, ஒரு பேராவை பக்தியை படித்து அதுல இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப புரிஞ்சிக்க கூடியது இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வரும். இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையான்னு கேட்டா வந்திருக்கு. இதே போய் பாருங்க, இருக்கும். விடை வகை பார்த்தாச்சு. அலுவலகம் சார்ந்த சொற்கள். ஓகேங்களா? அலுவலகம் சார்ந்த சொற்கள் இங்க வந்து இந்த தமிழ் அண்டு இதுல பார்த்தோமா, இங்க வந்து இருக்கும். இங்க பாருங்க, ஊடகம், சோன்சோ, மேலாண்மைன்னு சொல்லும் போது அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஆபீஸ், கலை சொற்களுக்கு. ஓகேங்களா? பல்துறை இதுக்குள்ளே வந்துருப்பா. ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இதுல அலுவலகம் சார்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும். இங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் கேட்பாங்க. ஓகேயா? சோ அது கீழே தான் இதெல்லாமே வருது. ஓகேங்களா? கோப்புகள் இதெல்லாம் வந்து வாசிக்கிறது என்ன, எளிய மொழிபெயர்ப்பு, ரொம்ப சிம்பிளான மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்புல தான் வந்து ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களை, இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொற்களை இது பண்றது, தகவல்கள், கோப்பு, கடிதங்கள், இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா 5 கேள்வி கேட்கறாங்க. லட்டு மாதிரி 5 கேள்வி. ஓகே, இப்ப இது வரைக்கும் பாருங்க. ஓகே, சோ மொத்தம் 100 கேள்வி. 100ல 25 அவங்களே சொல்லிட்டாங்க இலக்கணம் சொல்லிட்டு, 15 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இலக்கியமும் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி பார்ட்டா இருந்துச்சு. இது பகுதி ஆ, இது வந்து இ இருந்துச்சு. இப்ப ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா மாத்திட்டாங்க. யூனிட் 7ன்னு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, யூனிட் 7 15 கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 85 கொஸ்டின். ஏன்னா இலக்கணம் தான். 85 கொஸ்டின் இலக்கணம் தான். ஓகேங்களா? 85 இலக்கணம், 15 வந்து பாத்தீங்கன்னா இந்த இது. அப்ப இலக்கணம் படிச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. இலக்கணம்னு சொன்னாதானே பயமா வருது. இன்னொன்னு சொல்லவா, 25 இலக்கணம். புக்குக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திறன் அறிக, தன் மதிப்பீடு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா. புக்குக்கு பின்னாடி எல்லா லெசனும் முடிஞ்ச கையோட ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. அது எல்லாத்தையுமே படிங்க. 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சிலபஸ முடிச்சுட்டாங்க போங்க. நம்மள முடிக்கல, சிலபஸ முடிச்சிட்டாங்க. ஓகேயா? சரி, இந்த தமிழறிஞர்கள் இதுல பாருங்க, திருக்குறள் மட்டுமே பாதி கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து அடைச்சி, எப்பா இவ்வளவு பெருசா இருக்கு,
ஐயோ நம்மள அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள். இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, பழைய சிலபஸ்ல 19 அதிகாரம் இருந்துச்சு. பழைய சிலபஸ், நான் சொல்றது புது சிலபஸ்னு மாத்தினாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இப்ப நான் 2011 இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பழைய சிலபஸ்ல 19 அதிகாரம் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்த சிலபஸ்ல 25 அதிகாரமா மாத்தினாங்களா? இப்ப வெறும் 20 தான். குறைச்சிட்டாங்க, வெறும் 20 தான். அதுவும் பாருங்க, இந்த இதோட முடிஞ்சிருக்கும், திருக்குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, மேற்கோள்கள் அறநூல்கள்ல இருந்து, ஓகேங்களா, நாலடியார், நான்மணி கடிகை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அறநூல்கள்ல. இதுவும் நானே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, இது ஒரு அந்த புக்ல வந்து நானே நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பேன், அது படிச்சீங்கனாலே முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்தது சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார். இங்க வந்து பாருங்க, நான் ஒரு தடவை ஔவையார்னு இப்படி போடும்போது நிறைய பேர் என்னை திட்டினீங்க, நீங்க என்ன சார் பெரியார் முறையில் ஔவையார்னு சொல்லிருக்கீங்கன்னு. ஔவையாரை எப்படி எழுதணும்? ஔவையார்னு போட்டிருக்காங்க. ஔவையாரா ஔவையாரா எப்படி எழுதணும்? அவங்க என்ன போட்டிருக்காங்க? see this decency, see this நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க இலக்கணத்தை, ஓகேங்களா. ஔவையார் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஔவையார் பாடல்கள். ஓகே, சிலபஸ்ல இவங்களே வந்து இலக்கணம் இப்படிதான் இருக்கு. அப்ப ஏன்பா பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? இவர்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இப்படி அடிச்சிருக்காங்க. இது யார் அடிச்சிருப்பாங்க? இந்த சிலபஸ் யார் அடிச்சிருப்பாங்க? கவர்மெண்ட் அடிச்சிருக்குமா? இந்த சிலபஸ் கவர்மெண்ட் பார்த்துச்சா? அவங்களுக்கு பார்க்க வேண்டியதே பார்க்க முடியல. எவ்வளோ பார்த்துருப்பாங்களா என்ன? வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இது யாரோ ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் பார்த்து தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 கேடர்ல இருக்கிற ஒருத்தர், அப்பா எல்லாம் ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதை டைப் யார் பண்ணியிருப்பா? யாரோ ஒருத்தர் டைப் பண்ணியிருப்பார்ல. குரூப் 4ல இருக்கிறவர் தானே டைப் பண்ணியிருப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு இதா இல்லையாப்பா? இந்த வார்த்தை ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தை இலக்கண முறைப்படி சரியா தப்பா? நீங்களே சொல்லுங்க. இப்ப இதுதான் இங்க வந்து இருக்கு. சோ அப்ப இத பாருங்க, இந்த பாருங்க. இத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஔவையாருங்கிறத இப்படி எழுதணும், ஆனா அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. அப்ப வந்து இலக்கணம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதனால தான் இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த வாய்ப்பே வச்சிருக்கிறாங்க, எளிய மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா, வாசித்தல் புரிதல், பிழை இல்லாம எழுதணும், இலக்கண முறைப்படி எழுதணும். அட்லீஸ்ட் இப்ப நம்ம தமிழ் இலக்கணம்ங்கிறது எவ்வளவு பழமையான தெரியுமா? இலக்கணம்னா என்ன பார்த்தோம்? ஒரு ரோட்ல எப்படி நம்ம சாலையில பயணித்து கொண்டு போறோமோ அதுக்கான ரூல்ஸ் அதுதானே. சரியான புரிதலோட சரியான ஒரு மொழியை சரியாக கம்யூனிகேட் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல், அதுதான் இலக்கணம். கிராமர் சரியா மிகச்சரியாக நீங்க இலக்கணத்தை பயின்றீர்கள் என்றால் மொழி வளம் பெருகும். இதுதான் அந்த மொழி வளம். அப்ப இது பெரியார் கொண்டு வந்தது இது தப்புன்னு சொல்றீங்களான்னா, நான் அப்படி சொல்ல வரல, நீங்க வைங்க, நான் அப்படி சொல்லவே வரல. இப்ப இந்த ஔவையார் என்ற சொல் ரோட்ல எழுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல மேல எழுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன சொல்ல, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒண்ணு எழுதியிருப்பாங்க, சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, பப்ளிக் கிரீவரன்ஸ் எழுதியிருப்பாங்க. அங்க ஔவை சண்முகம், அங்க வந்து ஔவை இவ் அப்படின்னு போட்ட பிரச்சனை கிடையாது, ஒண்ணுமே மேட்டர் இல்லை. ஆனால் இலக்கணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இலக்கணம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வேலியே பயிரை மேய்ந்தது போல, எனக்கு இப்ப இங்க இதுதான் தோணுது, வேலியே பயிரை மேய்ந்தது போல ஔவையாருக்கு ஔவையார்னு போட்டிருக்காங்க. ஏன் விட்டா உளவையார்னு வைப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான் இவங்களுடைய இலக்கணம். இதை பார்த்து பயப்படுறீங்களே மக்கா, இதை பார்த்து பயப்படுறீங்களே. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்ச எனக்கே சிரிப்பு வரும்போது தமிழ் மீடியம் படித்த உணர்வு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கோபம் வரும்.
ஓகேங்களா? கோவம் வரும். திஸ் இஸ் நாட் எ ஜோக், திஸ் இஸ் அவர் லைஃப். இந்த இடத்துல இது தப்பு இல்லை, ஆனால் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும். நாளைக்கு நம்ம வேலைக்கு போகும்போது தப்பு பண்ணாமல் டைப் படிக்கணும். ஓகேங்களா? இது ஏதோ சேஞ்ச் பண்ணுங்க, ஔவையார்னு இருக்கிறத ஏதோ பார்த்துட்டாங்க. தமிழின் தொன்மை சிறப்பு இங்க பாருங்க, அடுத்த லைனே நம்ம தமிழ் மொழியோடைய தொன்மை. இதுதானா? தொன்மை சிறப்பு திராவிட மொழிகளில் தொடர்பான செய்திகள். உவேசா தமிழ் தாத்தா, அவருக்கே வாத்தியாரு மீனாட்சி சுந்தரம். இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான, அதாவது தமிழ் பணி தொடர்பானதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து தேவனைய பாவனர் வச்சிருக்காங்க, வீரமாமுனிவர் வச்சிட்டாங்க. நல்ல வேலை. ஓகேங்களா? இல்லைனாலும் படிச்சுதான் ஆகணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மியில இருந்து எல்லாமே படிக்கணும். அகர முதலி, அகர முதலின்னு சொல்லும் போது முத அகர முதலி எதுப்பா? யார் கொண்டு வந்தா? ஜியு போப்பு இவங்கள தானப்பா. இதுதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செய்திகள். ஓகேங்களா? சான்றோர் பற்றிய செய்திகள். பாவேந்தர். ஓகேங்களா? பாவேந்தர்னு வரும்போதே பாரதியார் இல்லைலாம் கிடையாது, பாரதியாரும் உள்ளக்குள்ள வர்றாரு. அப்ப பாரதியார் இங்க கொடுக்கலையே, கொஸ்டின் வராதான்னு கேட்டா வரும், இருக்கு, உள்ள வந்துரும்பா. உங்களுக்கு கொஸ்டின் இதை தாண்டி இவங்களதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். இப்ப திருப்பி சொல்றேன், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியதை படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இங்க வந்து ஒரே வார்த்தையில கொடுத்துருக்காங்க, குறிப்பு அலகு 7. அதாவது இதுதான் அலகு 7. இந்த அலகு 7ல 7வது யூனிட்ல காண பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. அப்ப பாட புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டு வந்திருக்குன்னா எனக்கு டவுட் என்னன்னு கேட்டா, புது பாட புத்தகமா பழைய பாட புத்தகம்? ஓகேங்களா? 11th 12th நான் படிக்கல, புது புக்கா பழைய புக்கா? இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டம் இதை ரிஜிஸ்டார் கிட்ட, டிஎன்பிசி ரிஜிஸ்டார் கிட்ட கேட்டா இது எல்லாம் சிலபஸ்ல எங்கெங்க கவர் ஆகுதோ அதை படிங்க, இதுதான் சொல்லுவாரு. குரூப் 2லயும் அவர் இதைத்தான் சொன்னாரு. பேப்பர்ல போய் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா பேப்பர்ல அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் இங்க வந்து நான் வந்து இங்க வீடியோல கொண்டு வரணும்னு எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொன்னது உண்மை, என் மனசுக்கு தெரியும். நான் பேப்பர் வாசிக்கும் போது டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்டர் பதிவாளர் வந்து இப்படி தகவல் கொடுத்துருக்காரு, சிலபஸ்ல என்ன இருக்கோ அது வந்து எந்த புத்தகத்தில் இருந்தாலும் படிங்கன்னு சொல்லிட்டாருப்பா, புது புக்கோ பழைய புக்கோ. இதுதான் செய்தியில வந்த நியூஸ். நான் படிச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்த நியூஸை தேடி பார்த்து படிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகே? என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன், பழசும் கொடுப்பேன் புதுசும் கொடுப்பேன்ப்பா. ஏன்னா அவன் ஜெயிக்கணும், ரேங்க் ஹோல்டரா மாறணும், நான் கொடுப்பேன். ரைட்டா? சோ 10ஆம் வகுப்பு தடம் கொடுத்தாங்க. இங்க தாரா பாரதி கொடுத்துருக்காங்க, ஆனா பாரதியாரை விட்டுட்டாங்க. நல்ல வேலை, இதை வந்து எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல போய் பேசலாம். பாரதியாரை விட்டுட்டாங்களேப்பா. வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டையார் பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா பத்தி கொடுத்துருக்காங்க, ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவ்வளவு கொடுத்துறீங்க, பாரதியாரை விட்டுட்டீங்களேப்பானா. பாரதியார் ரத்தத்தில் கலந்தது. அமைச்சர் சார்பில் பேசலாமோ? பேசுவோமே. பாரதியார் ரத்தத்தில் கலந்தது. பாரதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனி ஆளுமை அல்ல, ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனதிலும் ரத்தத்திலும் இருக்கிறவரு, மூச்சில் இருக்கிறவரு, அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. சமாளிக்கலாம் இப்படி அவங்க. ஓகே, சொல்லுவோம். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 100 கேள்வி வரும். இது அவங்களுக்கு மட்டும் தான். இதுவும் ஒண்ணும் இல்லை. கிராமர் 25 அப்படியே தமிழ்ல இருக்கிறது அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஒகாபுலரி, சொல்லகராதி, ஓகேங்களா, ரைட்டிங் ஸ்கில் அப்படியே இருக்குப்பா, வேற எதுவுமே இல்லைப்பா. டிரான்ஸ்லேஷன்ல இருந்து லிட்ரரி ஒர்க் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறது, அதுவும் புது புக்ல இருக்கிறது படிச்சா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதுக்கு என்னப்பா நம்ம வந்து இது பண்றது? ஒன்றும் இல்லை, அதுல ஒன்றும் இல்லை. அதே தான் இங்கிலீஷுக்கு. ஜெனரல் ஸ்டடீஸுக்கு, சார் ஜெனரல் ஸ்டடீஸ் தான் சார் இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜெனரல் ஸ்டடீஸ் எதுவுமே மாத்தலப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காதீங்க, சொல்லியிருக்கேனா இல்லையா? நம்ம வீடியோலயே சாட்சி. எத்தனை தடவை நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்ப கூட சொன்னேன்ப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க. ஏன்னா 5 கேள்வி கேட்பானா, அது ஏன் படிக்கிறீங்க? ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் படிக்க மொத்தம் 6 மாசம் படிக்கணும். ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 பக்கமாவது படிக்கணும். நீங்க மினிமம் 6 மாசம் படிக்கணும். அப்ப 6 × 200ன்னு சொல்லும் போது 1000
200. 6 மாசம் படிச்சா போதுமா? சில நேரங்கள்ல 8 மாசம், சில நேரங்கள்ல 1 வருஷம். குரூப் 4க்கு இவ்வளவு படிச்சு கொஸ்டின் எதுவுமே வரல. ஒரு கேள்வி வந்திருக்கு, மித்தது எல்லாமே வந்து பாலிசி நோட்ஸ்ல இருந்து கேட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த டயத்தை ஜிஎஸ்ல பண்ணுங்க. இத லாஸ்ட் மினிட்ல ஒரு ஏதாவது ஒரு அகாடமியோடைய சின்ன சைஸ் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து ஒரு 2 இது போதும். 200க்கு 200 எடுக்க முடியுமானா முடியாது. ஆனா கிளியர் பண்றதுக்கு, கட் ஆஃப் பண்றதுக்கு இந்த ஜிஎஸ் கண்டிப்பா வேணும். ஸோ அப்ப அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சயின்ஸுக்கு 5 கேள்வி தான் கேட்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நவ் புது சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குள்ள சொருகி இருக்காங்க. மெயின்ஸ்ல அப்படித்தானே இருக்கும், மெயின்ஸ்ல அப்படித்தானே இருக்கும். எல்லா டாபிக்லயும் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அது தனி சிலபஸே, தனி டாபிக்கே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோ. நம்ம கற்பதேச தொடர்ந்து ஒரு 7 வருஷமா ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர்ஸுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு, அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நாட் ஏ இண்டிவிஜுவல் டாபிக், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். ஜியாகிரபி படிக்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஓகே, லேண்ட்மார்க்ஸ் படிங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இடம் வந்திருக்குப்பா. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியத்துவமா இதுதான் மாறுது. தோவாலை எங்க இருக்கு? இன்னைக்கு நியூஸ்ல மல்லிகைப்பூ வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்வு. இன்னைக்கு நியூஸ்பா, நீங்க நியூஸ் பேப்பர்ல போய் பாருங்க. இன்னைக்கு 14 டிசம்பர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, மல்லிகைப்பூ விலையெல்லாம் ஏறிடுச்சான். திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா விலையேற்றம் சந்தையில. திண்டுக்கல் மாவட்டம் எதுக்கு ஹாலந்துன்னு ஏன் சொல்றாங்க? திண்டுக்கல் மாவட்டத்தை சொல்லுங்க. கன்னியாகுமரியில தோவாலைன்னு ஒரு இடம். அப்ப தோவாலை எங்க இருக்கு? கன்னியாகுமரி. ஏன்? ஜியாகிரபி லேண்ட்மார்க். முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அதான் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்னா இடம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. பாலக்காடு கணவாய் எதையும் இணைக்குது. செங்கோட்டை கணவாய் எதையும் இணைக்குது. பாக் ஜலசந்தி எதை பிரிக்கிறது? 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய், 10 டிகிரி கால்வாய். இதெல்லாம் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் தான். மேப்ல பாருங்க, அடிங்க. கஞ்சன்ஜங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகேங்களா? எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆனைமுடி எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ளது? ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சிலிகான் வேலி எங்க இருக்கு? கொஸ்டின் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நானா ஏதோ வானத்துல இருந்தெல்லாம் சொல்லல, புக்ல இருக்கு, பழைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வனசாரகம் கேரளாவில் இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கா? சிலிகான் வேலி எங்க இருக்கு? சிலிகான் வேலி சொல்றது வேற, பெங்களூர் நினைச்சிடாதீங்க, இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. இது கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னென்ன லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. நோபல் விருது இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இயற்பியல், கெமிஸ்ட்ரி, உயிரியல், அதாவது வேதியியல், இயற்பியல் 3 இது வருது. மெடிசின், மருத்துவம், அதுவும் சயின்ஸ் தானே, மருத்துவம் உள்ளுக்குள்ள வச்சிருங்க. இதுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா எது கொடுத்தாங்க? ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு புரிதல் பண்ணியிருப்பாங்க, சிமுலேஷனாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தானே கொடுத்துருக்காங்க. ரைட், அதெல்லாம் கேள்வியா வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுல இருந்தே ஒரு கேள்வி முடிஞ்சிச்சுப்பா. ஒரு கேள்வி வந்துருச்சு, இந்த 5ல் 1 வந்துருச்சு. அதுக்கடுத்து இது பாருங்க, ஜியாகிரபி தான். யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்கிறது புவியியல், பேரண்டம், பிரபஞ்சம். என்ன சுருள் வடிவத்துல என்ன இருக்கும்? ஓகேங்களா? அண்டம் 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மில்கி வே எப்படி இருக்கு? ஓகே, எலிப்டிக்கல்ல வந்து டிராவல் பண்ணுதா? அது வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கு? இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கா? ஒழுங்கற்ற முறையில் இருக்கா? இல்ல சுருள் வடிவத்தில் இருக்கா? நீள்வட்ட வடிவத்தில் இருக்கா? அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வர்றதுதான். நம்ம பூமிக்கு அருகாமையில், நல்லா கவனிங்க, பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? சூரிய மண்டலத்திற்கு, சூரிய குடும்பத்திற்கு, மன்னிக்கணும், சூரிய குடும்பத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் எது? கேட்குறாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, வெக்டர் குவான்டிட்டி, எஸ்ஐ அலகுகள், அதெல்லாம் படிச்சீங்கனாலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? சயின்ஸ்லா இதுதானே நம்ம கிளாஸ்ல, நம்ம பேட்ச்ல இதுதானே கேட்டிருக்கோம். ஓகேங்களா? பேட்ச்லயே வந்து இதுதானப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது படிச்சீங்கனாலே முடிஞ்சிருச்சு.
கலப்படம் பண்றது இதுல இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். ஆசிட் இதுல இருந்து எல்லாம் கொஸ்டின் வரும். ஆசிட் பேஸ் இதுல இருந்து, அப்புறம் வந்து விட்டமின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஜியாகிரபி எர்த் லொகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருப்பாங்களா? இந்தியா லொகேஷன், இங்க எர்த் லொகேஷன் கொடுத்துட்டான். எர்த் லொகேஷன் கொடுத்துருக்கான். யாராவது யூடியூப்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் நீங்க பெரிய அகாடமியோட யூடியூப்ல போய் பாருங்க, இதை பத்தி சொன்னாங்களா? இந்தியா லொகேஷன் தானே இருக்கும். 10th ஃபர்ஸ்ட் பாடம் இங்க எர்த்துன்னு கொண்டு வந்துட்டான். அப்ப வேர்ல்டு ஜியாகிரபி உள்ளக்குள்ள வருதா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இங்க என்ன கொடுத்துருப்பான்? இந்தியன் ஜியாகிரபின்னு தானே கொடுத்துருப்பாங்க. யோசிச்சுக்கீங்களா? இங்க ஜியாகிரபின்னு மொட்டையா கொடுத்துட்டான். யோசிங்க மக்களே, ஜியாகிரபின்னு ஒரே விஷயத்துல முடிச்சுட்டு வச்சுட்டான். அந்த ஜியாகிரபிக்கு தான் நான் இந்த புக் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, முடிஞ்சு. இந்த ஒரு புக்கு போதும். இந்த ஒரே ஒரு புக்கு. நான் கொஸ்டினே இந்த புக்ல இருந்து எடுப்பேன்னு சொல்றேன். ஒரே புக்கு தான். ஜியாகிரபி தோ மேப்பை வச்சு ஜியாகிரபி. சார் இந்த புக்கு எங்க சார் இருக்கு? நீ வாங்காதப்ப இந்த புக்கு, நான் சொல்லி கொடுக்குறேங்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம்? நான் சொல்லி கொடுக்குறேன்ப்பா. ஒத்த வார்த்தையில கொடுத்து முடிச்சிட்டான். இங்க எங்கேயாவது இந்தியான்னு இருக்காப்பா? நான் தான் கேட்கிறேன், எனக்கு கோவம் தான் வருது. எங்கேயாவது இந்தியான்னு இருக்கா? இந்தியா லொகேஷன் இருக்கணும். இங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கு. இங்க பாருங்க, மொதல் எர்த் லொகேஷன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி வந்து இந்தியான்னு சொல்லிட்டு இப்ப பூமின்னு வச்சிருக்கான். பிசிக்கல் ஃபீச்சர் மான்சூன், இந்தியன் மான்சூன் இருக்கா? இல்ல. ரெயின்ஃபால் வெதர் இங்க வரைக்கும் இந்தியன் கிடையாது. இந்தியான்னு ஒரே ஒரு இடத்துல இருக்குப்பா. இங்க பாருங்க, இது வரைக்கும் காமனான டாபிக்கா கொடுத்துட்டு இங்க இருந்து பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் அடர்த்தி, மக்கள் பரவல் எங்க தமிழ்நாட்டுல எப்படி, இந்தியாவில் எப்படி, அவ்வளவுதான் இந்தியா. அப்புறம் கலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்வரான்மெண்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச். இந்த என்வரான்மெண்ட் சயின்ஸ்ல எல்லாம் வரும், இங்கேயும் வச்சுட்டான். அப்ப என்வரான்மெண்ட் முக்கியத்துவம் அடையுதா? அப்ப நம்ம இது வந்து எங்க போகுதுன்னா, உங்களுக்கு ஜிகே வந்து வேற ஒரு பக்கம் கொண்டு போறானா? அப்ப எங்க லாக் பண்றான்? தமிழ்ல ஃப்ரீ பண்ணி விட்டான், ஜிஎஸ்ல லாக் பண்றான். ஜிஎஸ்க்கு தான் கற்பதை ஏசுங்கிற ஒரு சேனல் இருக்குல்ல, அகாடமி சொல்லாது. காசு வேணும் அகாடமிக்கு. ஒரு மாச வாடகை மட்டும் 1 லட்சம் ரூபாய் சென்னையில, 1 லட்சத்துக்கும் மேல. ஒரு சில ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச வாடகையே வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 50,000, 80,000. அதே மாதிரி வந்து மினிமம் 10,000 ரூபாய் வாடகை இருக்கும். இங்க நான் வீட்டுல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்கிறேன். கசக்குதான் என்ன? ஓகேங்களா? சோ இந்த ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க், கரண்ட் அஃபேர்ஸ், இதுல எங்கப்பா இந்தியான்னு பேர் இருக்கு? ஓகே, அடுத்தது பாருங்க, ஹிஸ்டரி. ஹிஸ்டரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஹிஸ்டரியில எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்? நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்கன்னா வரலாற்று சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ நீங்க அகழ்வாராய்ச்சி அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். யூனிட் 8லயே வரும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படியே அதே தான், ஒன்றும் மாத்தலை. ஓகேங்களா? அதே விஷயம்தான். 2 சிலபஸ் இந்திய தேசிய இயக்கத்தையும் இதையும் அப்படி வச்சு குடிச்சிட்டாங்க. எவ்வளவு கொஸ்டின்? 10 கேள்விதான். ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே ஒரு 6 கேள்வி கேட்பாங்க. 6-8 கேள்வி வரும். இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து அது ஒரு 10 கேள்வி. ஒரு 16 கேள்வி வந்த இடத்துல வெறும் 10 கொஸ்டின் முடிஞ்சு. ஓகே, ஸோ கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சே ஆகணும்ப்பா சொல்லிட்டேன். போன தடவை நான் வந்து சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். போன தடவை அந்த மாதிரி கிடையாது. இந்த தடவை கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இங்க பாருங்க, இயர்லி அப்ரைசிங், இங்க இருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஆக்சுவலா வந்து இங்க இருந்தே வந்துருது. நேஷனல் ரினைன்சஸ், இயர்லி அப்ரைசிங், தேசிய எழுச்சி. அதே மாதிரி பிரிட்டிஷுக்கு எதிராக எழுந்த முதல் கிளர்ச்சிகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர், எழுச்சி கண்ட தலைவர்கள், அம்பேத்கர்ல இருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா, மற்றும் பல தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், காந்தி எல்லாமே வருது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எல்லாமே வந்துருது. அதுக்கடுத்து டிஃபரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு. இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமாக முடிஞ்சா அவ்வளவுதான். இது ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருக்கிறது தான், அப்படியே படிக்க வேண்டியது. எப்ப 10th புக்கு 11th 12th போதும். இல்ல 11th 12th கூட போகாதீங்க, 9th 10th படிங்கப்பா. 9th 10th படிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து தான் 11th 12th போங்க, டைம் இருக்குன்னா. இது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 12th புக்லயே இவ்வளவும் 12th புக்ல வந்துருமேப்பா. இது ஃபுல்லாமே 12th புக்ல வந்துடும். ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 12th புக்ல முடிஞ்சிருச்சு. 11th புக்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டரி எல்லாமே வந்துருமே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து எல்லாமே முகலாயர்கள் வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க 11th 12th. அதுக்கு அடுத்துதான் சுதந்திரத்துக்கு இந்த எழுச்சி அங்க இருந்து நேஷனல் ரிலையன்ஸ்ல இருந்து வரும் 12th புக்ல. ஓகேங்களா, பாலிட்டி இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன், இந்திய அரசியலமைப்புல 15 கொஸ்டின் வெயிட்டேஜ் அதிகம் தான். கற்பதேசத்துல 194 வீடியோ இருக்கு, எல்லாமே ஃப்ரீ, எப்போ வேணாலும் பார்க்கலாம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எப்பா ஷார்ட்டா சொல்லவா, இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு வச்சு ஒரு தேர்வு இருக்குன்னா அதுக்கு நம்ம வீடியோ போதும்பா. இன்னைக்கு இல்ல, அரசியலமைப்பு எப்பயுமே மாறாது. சில விஷயத்தை தான் மாத்துவாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி. எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா, எல்லாத்தையும் மாத்தணும்னா ஒரு பெரும் புரட்சி நடக்கணும். பிரெஞ்சு புரட்சி போல, ரஷ்ய புரட்சி போல, இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீலங்காவோட நடந்துச்சுல, அந்த அளவுக்காவது ஒரு பெரிய புரட்சி இந்தியாவில் நடக்கணும். நடக்குமா? நடக்குமா? ஓகேயா, சோ அப்ப அப்படி நடந்துச்சுன்னா அரசியலமைப்பு மாத்துவாங்க. அது வரைக்கும் நான் சொல்றது அடுத்த 50 வருஷம், அடுத்த 100 வருஷம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ போதும். ஓகேங்களா, அதனாலதான் இப்ப திருப்பி புதுசான அரசியலமைப்புலாம் நான் நடத்தல. உட்காந்து லட்சுமிகாந்த் புக் எல்லாம் வச்சு நடத்தல. சார் குரூப் 4க்கே லட்சுமிகாந்த் புக் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, குரூப் 4க்கு கிரிப்ஸா நான் வந்து கொடுத்துருக்கேன்ல, அதை பாருங்க போதும். ஓகேங்களா, அதேதான், மாத்தவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான், வேற எதுவுமே மாத்தல. முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, யூனிட் 9. யூனிட் 9ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய சிலபஸ் போய் பாருங்க. எக்கனாமிக்ஸ் இருக்குமா, ஜியோகிராபி இருக்குமா? எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஜியோகிராபி இருக்கும், ரைட்டா? அப்ப இதுல இ கவர்னன்ஸ் இருக்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ் வந்துடும். ஓகே, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, பாலிட்டி 3 சேர்ந்தது தானே யூனிட் 9. பழைய யூனிட் 9 அதுதானப்பா கொடுத்துருக்காங்க. என்ன எக்கனாமிக்கையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. சும்மாவே யூனிட் 9க்கு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் படிப்போமா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக்னா என்ன, 5ஆண்டு திட்டம்னா என்ன, இவ்வளவு தூரம் வரைக்கும், டாக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்கப்பா, ஜிஎஸ்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, மெயின்ஸ் டாபிக். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் ப்ரோக்ராம், சோசியல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு போன தடவை இருந்துச்சா? இந்த எஜுகேஷன் பழைய 8ஆம் வகுப்பு புக் படிங்க, இப்ப இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு புக் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த டாபிக் 8th புக்கு, 8th புக்ல போய் பாருங்க, சோசியல்ல இது இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதானே வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சமூக பொருளாதார விவகாரங்கள் என்னென்ன இருக்கு இப்ப, அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள். அஷ்டானா? ஓகேயா, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துதான். இங்க பாருங்க, அடுத்தது யூனிட் 8 20 கேள்வி, மூச்சு திணற படிக்கணும். 20 கொஸ்டின், 20 கொஸ்டின். ஓகேங்களா, சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அங்க இருந்து அதே தான்ப்பா திருக்குறள் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறள் இருக்கு, திருக்குறள்ல என்னென்ன இருக்கு, இவ்வளவு தூரம் வரைக்கும் திருக்குறள் தான். ஓகேங்களா, திருக்குறள் திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூ. ஓகே, அர்த்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா இதெல்லாம் படிக்க வேணாம், இது வரைக்கும் படிக்க போதும். ஓகே, அதுக்கு அடுத்து இது எல்லாமே மெயின்ஸ்ல இருக்கிறது அப்படியே லைட்டா உள்ளுக்குள்ள சேர்த்தது தான். இந்த யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மெயின்ஸ்ல இருந்தது, அதை உள்ளுக்குள்ள சேர்த்தாங்க. இப்ப அதுல கொஞ்சம் லைட்டா மாத்தி வச்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் பழைய சிலபஸ்ல இருக்கிறதா. தமிழ்நாடு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் 10ஆம் புக்ல இருக்குல்ல. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆரம்ப கால கிளர்ச்சிகள் என்னென்ன, நம்ம தமிழ்நாட்டிலேயே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாமே தமிழ்நாடு, இது எல்லாமே தமிழ்நாடு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரியில இந்தியான்னு பார்த்தோம், இங்க தமிழ்நாடுன்னு பார்த்தோம்.
அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இதுக்கு அடுத்துதான் நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இங்க பாருங்க ஆப்டிடியூட்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இவங்க ஆப்டிடியூட்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு ரீசனிங் எல்லாம் சேர்த்துட்டாங்க. குரூப் 2 சிலபஸ் பார்க்கலையா நீங்க? குரூப் 2 மெயின் சிலபஸ், வா குரூப் 2 மெயின் சிலபஸ் போய் நீங்க பார்க்கல போல, ஓகேங்களா? அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் காப்பி பண்றாங்கப்பா குரூப் 2 மெயின்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க கொஸ்டின் பேட்டர்ன் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, 60 கேள்வின்னு சொல்லிட்டு, ஓகேயா? என்னது எலிஜிபிலிட்டி, ஜெனரல் டிகிரி, குரூப் 2 தானே? சாரி குரூப் 2A, ஏன்னா அதுல இல்லைல்ல, அதுல இல்லை. இது வைப்போம். இதுல பாருங்க பார்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? என்ன கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்க இல்லை. அப்படியே ஒரு 27 இருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்டு பில்டிங் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா பசில் இருக்கா, டைஸ் இருக்கா, இந்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கா? ஸோ இங்க பாருங்க அதே தான், ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, சதவீதம், ஓகேங்களா? HCF LCM அப்படியே கொடுத்துட்டாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, எல்லாமே ஈஸிப்பா. இது எல்லாமே ஈஸி. ஏரியா அண்ட் வால்யூம், ஓகேங்களா? இப்ப டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு, ஏரியா அண்ட் வால்யூம், ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டா லாஜிக்கா அடிக்கிறது. ஒரு தொடர் நம்பர் கொடுத்துருவாங்க, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா? 1 3 5 9, இங்க என்ன வரும்? லாஜிக் அடிக்கிறோமா, அதுதான் இங்க கேட்குறான். பசில்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து பண்றது, ஓகேங்களா? டைஸ் பகடை கணக்கு, தாயக்கட்டை உருட்டுறோம்ல பகடை கணக்கு, அவ்வளவுதான், ஓகே? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை 6 விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் பிக்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி பகடை வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சி விட்டு இந்த 6 இருக்குன்னா பின்னாடி என்ன இருக்கும், இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ப்ராபபிலிட்டி மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா? டைஸ்னு வச்சிங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்குப்பா. அது வெர்ச்சுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு பிக்சர் வரும். பிக்சர் கொடுத்துருவான், ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இது என்ன, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ரெண்டுமே ஒன்று தான். ஒரு கடிகாரம் கொடுத்துட்டு அந்த கடிகாரம் திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். கிளாக் சம்பந்தமாக ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, ஷார்ட்ஸ்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. நான் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் அனுப்புறேன். ஆல்பா நியூமெரிக் இதுவும் வந்திருக்குல்ல, BBTN ABCD கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன வரும், இதே மாதிரி இருக்கும். இப்போ ABCD இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னா EFGH இது என்ன வரும், 4 5 6ன்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ டக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் வித்தியாசமா பர்சன்டேஜ், இந்த டாலர் சிம்பிள், அப்புறம் வந்து BQ இதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இதுனா இந்ததுன்னா இந்த வேற ஒரு நம்பர் கொடுத்து வேற ஒரு சிம்பிள் கொடுத்து என்ன வரும், இந்த மாதிரி கேட்பான். ஆல்பா நியூமரிக்னாலே ஆல்பானா இங்கிலீஷ் எழுத்து ஆல்பபெட்ஸ், நியூமரிக்னா அரபிக் எண் எழுத்து, ஓகேங்களா? 1 2 3 இந்த ரெண்டையும் சேர்த்து கேட்குறான். நம்பர் சீரீஸ் இப்போ நான் சொன்னேன்ல இதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்பர் சீரீஸ் தான், எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் தான், ஓகேங்களா? பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், ரைட்? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுப்பா, ரைட்டா? முடிஞ்சிச்சு. சார் இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுவும் பழசுதான், இதுவும் பழசுதான். நீங்க போய் பாத்தீங்கன்னா சும்மா இதுலயே வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஒண்ணு இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து எடுத்திருக்கேன். சரியான தொடரை தேர்ந்தெடு, தமிழ்ல பார்த்தோமா? இங்க பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடு, பிழை திருத்தம், சரியான பதில், ஒரு உலகம், ஓர் நண்பன், ஒரு உயிர், ஓர் உயிர், என்ன சரின்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்ன வரும், இல்ல உயிரெழுத்து அல்லாததுல என்ன வரும், ஓகேங்களா? அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இதே தான்ப்பா வந்தது தான்ப்பா அவன் சொல்லி இருக்கிறான்.
லகர லகரம் வந்திருக்கா? குளவி, குழவி. ஓகேங்களா? குளவி கொத்திருச்சு. ஓகேங்களா? பூங்குழலி. அவர் பாட்டு வந்து ஏங்குழலி அடடி அவன் தனதன்னானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ராகம் ஞாபகத்தில் இருக்கு, பாட்டு வரலப்பா எனக்கு. அப்போ குளவி, குளவினா என்ன பார்த்தோம்? குழந்தை. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பாட்டு படம் பாருங்கப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. நல்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்குக, நல்கு. திருக்குறள் நிறைய இடத்துல நல்கு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்தால். இங்க வழங்கினால்னு வரணும், வாங்கினால்னு இருக்கு. அவ்வளவுதான். கொடுத்தால் தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் சொல்லிட்டோமா, அவ்வளவுதான்ப்பா. நீங்க இது பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் கவர் ஆகுதுப்பா, கவர் ஆயிடுச்சுப்பா. திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து ஒரே விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? 100 நாள் வரைக்கும் பண்ணலாம். அடுத்து இருக்கக்கூடிய 110 நாள் 200 நாள் வரைக்கும் கூட பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க, மேக்ஸ் ஒன்று எடுக்கிறேன். ஒரு பேரா மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்களா? இது ஜிஎஸ்ல கூட இப்படி வருது. எவ்வளோ பெரிய பேரா பாருங்க, அப்படியே அப்பா எவ்வளோ பெருசா இருக்கு. தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிரும்ப்பா. இவ்வளோ இது கொடுத்து ஆன்சரு. இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா 10th எலிஜிபிள் தான். இங்க பாருங்க, இது வந்து இப்ப salary percentage வச்சு ஒரு கொஸ்டின் இங்க இருக்கு, ரைட்டா? அடுத்தது இது பாருங்க, இது எல்லாமே வந்து வந்துடும். இது ஜிசிடி, ஹெச்சிசிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒன்று தான். ஜிசிடின்னு கொடுத்துருக்காங்களா, ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். ஓகேயா? இங்கே ஹெச்சிசிஎஃப்ஏ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏற்கனவே வந்தது. இது எல்லாமே எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்க, ரேஷியோ சம். 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகே, ரேஷியோ சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் தனி வட்டி தான். அடுத்தது கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க பாருங்க, கூட்டு வட்டி. பொதுவாக வந்து கூட்டு வட்டியும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் நிறைய தடவை கேட்பான். 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் போகும், 2 வருஷத்தோட நிப்பாட்டிடுவான் மோஸ்ட்லி. அப்புறம் ஒரு நகரம், இதுவும் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஒரு நகரத்தில் இவ்வளோ மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படின்னா இந்த வருஷத்துல எவ்வளோ இருந்திருக்கும், ரிவர்ஸ்ல போவாங்க, இல்லை 2050 எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு இது. இங்க வந்து பாருங்க, வால்யூம் ரேஷியோ இங்க வந்து இருக்கா, ஏரியா வால்யூம், ஏரியா வால்யூம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஏரியா வால்யூம். ஓகே, அதுல இருக்கா? அவ்வளோதான், ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு சும்மா எடுத்து காமிக்கிறேன், அவ்வளோதான். லென்த்து பிரெத்து இதுவும் வந்து ஏரியா வால்யூம் கீழே வந்துடும். இது பாருங்க, ஒரு 14 அலகு பக்கம் கொண்ட பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்துல மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தோம்னா இதுவும் ஏரியா வால்யூம். அதே தான். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு வந்துருதா? அப்படியே அந்த சிலபஸ்ல இருக்கிறது அப்படியே வருது பாருங்க. இங்க பாருங்க, இதுவும் டைம் அண்ட் ஒர்க் தான். ஓகேயா? இது பாருங்க, பசில்ஸ் கேட்டிருக்கானா? இது ரொம்பலாம் இல்லப்பா. இங்க பாருங்க, இது வந்து இப்ப ஏற்கனவே ஆன்சர் கீ வந்துச்சுன்னு சொல்றீங்களா, ஆன்சர் கீ வந்திருக்கு. அப்ப எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி எழுதின பரீட்சையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்புதிரில், புதிர் அப்படின்னு சொல்லிட்டானா, இந்த புதிர்ல வந்து விடுபட்ட எண்ணை காண்க, என்ன வரும்? 3ஐயும் 7ஐயும் கூட்டினா எப்படிப்பா 17 வரும்? 3ஐயும் 7ஐயும் கூட்டினா எப்படி 17 வரும்? 10 தானே வரும். ஆனா இங்க 17ன்னு கொடுத்துட்டான். அப்ப யோசிக்கணும், 5ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும்? 13 வரணும். ஓகேங்களா? 12 13 வரணும். இங்க 37ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 6ஐயும் 7ஐயும் கொடுத்தா எவ்வளவு வரும்? ரொம்ப சிம்பிளானது தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுல பாருங்க, எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங். பாருங்க, வரைபடம் கொடுத்துட்டான். எவ்வளவு பழைய கேள்விப்பா இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் வந்து இது போட்டிருப்பாரு, ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது ஒண்ணுமே மாத்தல, அப்படியே இதே இது. என்ன இருக்கும்? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு நேர்கோடுகள் எண்ணிக்கை,
இது மனப்பாடமே பண்ணியாச்சுப்பா. இது மனப்பாடம் பண்ணிட்டோம் இதை. ஓகேங்களா? அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு 6 லட்சம் வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோ மட்டுமே. அவரே வந்து எனக்கு யூடியூப் சேனல் பேர் மறந்து போச்சு. தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏதோ ஸ்கெட்சில் வரைஞ்சி இப்படி கையில் இப்படி காமிச்சிருப்பாரு. ஐ திங்க் நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். இது பார்ப்போம், ரைட்டா? சரி, அடுத்தது இங்கே பாருங்க, பகடை. 2 பகடை ஒன்னா உருட்டுறோம். அப்போ உருட்டுனா 2 பகடைகளையும் என்ன வரும்? அந்த நிகழ்தகவு. நிகழ்தகவு இருக்குல்ல, சிலபஸ் இருக்குல்ல, ரைட்டா? அதுதான் இங்க டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் இங்க பாருங்க, ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, இசட் வந்து 26. ஆமா, ஏபிசிடி மொத்தம் 26. அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிறது ஏபிசிங்கிறது பிஇஜே ஆக இருக்கும் பட்சத்துல, ஓகேங்களா, ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ எதை குறிக்கும்? ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு, பிக்கு அப்புறம் சிடி வராம இ வந்திருக்கு, 2 நம்பர் விட்டு. அப்புறம் சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி வரணும். டி வராம எப்படி வந்திருக்குன்னா அப்படி தாண்டி வந்திருக்கு. இப்போ நீங்க ஏபிசிடிக்கு நம்பரை போட்டு இதை எழுதிடலாம். ஏ டு இசட் வரைக்கும் 1 2 3 போட்டீங்கன்னா இதை அப்படியே நம்பரா மாத்துங்க. அப்புறம் கூட்டுறது கழிக்கிறது, அவ்வளவுதான். அது பண்ணீங்கன்னா சிடியில இருந்து என்ன வரும்? முடிஞ்சு. சிடியில இருந்து என்ன வரும்? அவ்வளவுதான். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது. இப்ப அடுத்தது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. புல்லு பிக்கு, இத டாக் டிவைடட் பை கேட் 7னா புல்லும் பிக்கையும் அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? இதை ஏ டு இசட் வரைக்கும் இந்த நம்பரை போட்டு அடிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்ததும் பாருங்க, இதுதான் ஃபில் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். A17 அப்படின்னு M11. அப்ப நடுவில் என்ன வரும்? என்னவா இருக்கும்? சிம்பிள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்ட்டேன்ல. ஓகே, இது முன்னாடி நான் ஏற்கனவே அந்த இதுல சொன்னதானப்பா. இங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, வரும் ஆல்பா நியூமரிக் அப்படின்னு இருக்கா? ஆல்பா நியூமரிக்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து வெறும் நியூமரிக்கு, இதுதான் ஆல்பா நியூமரிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட எண். ஓகேங்களா, விடுபட்ட எண்ணு நான் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த நம்பர் சீரீஸ், அவ்வளவுதான். ஏற்கனவே முடிஞ்ச எக்ஸாம்ல இதுதான் கேட்டாங்களே, இதுக்கு மேல என்னப்பா வேணும்? இப்ப சொல்லுங்க, இது கஷ்டமா இருக்கா என்ன? இப்போ வந்த சிலபஸ் கஷ்டமா? ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்றவங்களுக்கு சல்யூட். இப்ப சொல்லுங்கப்பா, இது கஷ்டமா என்ன? இல்ல இல்ல, சுலபம் தானே. வழிகாட்டுறதுக்கும் தூண்டுகோலாக இருப்பதற்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, இன்ஸ்டியூட் இருக்கு. இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க பாருங்க. ஆற்றுப்படைனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து பரிசு வாங்கிட்டு வந்துட்டாரு, இந்த வழியா போனா உனக்கு பரிசு கிடைக்கும்னு இன்னொரு புலவருக்கு சொல்றதான ஆற்றுப்படை. அதே தான், அந்த ஒர்க்கை தான் நாங்க பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. தமிழ் படித்தால் வாழ்வு உண்டு. அதே நேரத்தில் இப்ப ஜிஎஸ்சி சேர்த்து படிக்கணும். இங்க ஜியாகிரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இந்தியா ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்லியிருப்பேனா? இங்க எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க? 5 கேள்வி கேட்கறாங்க ஜியாகிரபிக்கு. 5 கேள்விக்கு நான் எதுக்காக அவ்வளவு படிக்கணும்? வேர்ல்டு ஜியாகிரபி எல்லாம் வேணாம். இந்த புக்கெல்லாம் காமிச்சேன்ல, நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க படிச்சுக்கோங்க. இந்த புக்கெல்லாம் வாங்க வேணாம். வெறும் 5 கொஸ்டினுக்கு எதுக்கு அப்ப நான் அவ்வளவு படிக்கணும்? ஸ்கூல் புக்கு போதும், 10th புக்கு போதும் ஜியாகிரபிக்கு. மற்ற எதுக்கு நீங்க போறீங்க? 10th புக்கே போதுமானது. இந்த 5 கேள்விக்கு 10ஆம் வகுப்பு பத்தாதா? இங்க வந்து வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ், இது எல்லாமே 10ஆம் வகுப்புல இருந்தே வந்துருமே. நான் எதுக்கு இப்ப தேடி கண்டுபிடிச்சு வேற ஏதோ ஒரு புக்கு போய் படிக்கணும்? புரிஞ்சா? இங்க வந்து உங்களை வந்து வேலையை மிச்சப்படுத்திட்டாங்க. பக்கத்துல எல்லாம் கொஸ்டின் வந்து எவ்வளவு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நான் சொல்லுவேனா ப்ளூ பிரிண்ட் இல்ல, ப்ளூ பிரிண்ட் இல்ல, இவ்வளவு கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னேனா, இப்ப கொடுத்துட்டான். நான் சொன்னது அவங்களை கேட்டுச்சா என்னன்னு தெரியல. இவ்வளவு வருஷமா சொல்லுவேன், எப்பா லாஸ்ட் இயர் குரூப் 4ல இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் இவ்வளவு கேள்வி கேட்டுருவாங்க, ஸோ அதனால பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேனா. ஆனாலும் ஒரு டிஸ்க்ளைமர் போடுவேன், ப்ளூ பிரிண்ட்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா கவனமா படிங்க, எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த இடத்துல எல்லாத்தையும் படிங்க. எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? பழைய யூனிட் 8க்கும் 9க்கும். ஏன்னா 20 20 40 கேள்வி. இந்த ரெண்டையும் நீங்க படிச்சீங்கன்னா 40 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 40 கேள்வி. பாலிட்டி 15 கொஸ்டின், 55 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 55 அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே நெகட்டிவ் இல்ல, நெகட்டிவ் கிடையாது. இது வரைக்கும் டிஎன்பிசில நெகட்டிவ் இல்ல.
நெகட்டிவ் கொண்டு வந்தா அதையும் சமாளிப்பேன். ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் இருக்கு, மற்ற ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கு, எஸ்எஸ்சியில் இருக்கு, பேங்க் எக்ஸாம்ல இருக்கு, ரயில்வே எக்ஸாம்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் இல்லைன்னா என்ன, வந்தாலும் சமாளிப்போம்ல, பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அதாவது இந்தியன் எக்கானமியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் 20 கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய யூனிட் 8 இப்போ வந்து யூனிட் 6ன்னு கொடுத்துருக்கான். இது இந்திய அரசியலமைப்பு. இந்த 3 படித்தா 55 கொஸ்டின் வரும்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் முக்கியமான சில விஷயத்தைய மட்டும் சயின்ஸ் படிங்க, ஜியாகிரபி படிங்க, ஹிஸ்ட்ரி படிங்க, ஐஎன்எம் படிங்க. மிச்சம் இருக்கக்கூடியது வந்துடாதா? 75 கொஸ்டின் தானப்பா, 75 கொஸ்டின் தானே, அது மாற்றம் இல்லைல்ல. 75 தானே கேட்க போகிறான். 40 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 65 இந்த ரெண்டையும் சேர்த்தா 10 75 தானே. இந்த 3 1 2 இது இந்த 10 இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போயிடுறேன். இந்த 3 தரமா செதுக்கி படிக்கிறேன். அவ்வளோதான், கிளியர். வேற என்ன வேணும்? ரொம்ப மண்டையை காய்ச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகே, இந்த யூனிட்டை மட்டும் படிச்சாலே போதும். எல்லா ட்ரிக்கையும் இங்கே போட்டு உடச்சிட்டே உங்களுக்கு. ஓகே, எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான் எல்லா ரகசியம் உடைந்தது, தகர்த்து எரியப்பட்டது. ரொம்ப ஃபேவரட்டான நபர் அவரு. அதனால சொல்றேன், அவர் வழியில கூட நீங்க போங்க, அல்ல அவரோட இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து என்னவோ அதெல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம தான் ஃபாலோ பண்ணாலும் ரைட் தான். நம்மளுடைய நோக்கம் நீங்க கிளியர் பண்ணி போகணும். அப்படி யோசிங்க போதும். ரைட்டா? ஸோ வேற ஏதாவது டீடைல்ஸ் ரொம்ப ஈஸிப்பா. இதை தாண்டி உங்களால வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா? உலகத்திலே ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா கவர்மெண்ட் வேலை. இது ஆந்திராவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா? கொஸ்டின் எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க. ஏன்னா இங்க நமக்கு அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியா வச்சிருக்காங்க. சிம்பிளான எக்ஸாம், 200 கேள்வி, நல்லா கட் ஆஃப் வர்ற மாதிரி ஒரு 170 அடிச்சீங்கன்னா கிளியர். ஓகேயா? ஸோ ஆனால் இந்த தடவை நான் சொல்றேன், இது என்னுடைய கணிப்பு, இந்த தமிழ் எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தமிழ் 100 இது படிச்சு முடிக்கிறதுக்கு 3 மாசம் அதிகம். 3 மாசம் அதிகம். ஜிகே படிக்கிறதுக்கு அதே தான். காலையில தமிழ் படிங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாருங்க, அடுத்த ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பாருங்க. 3 3 2 6 8 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சீங்கன்னா 3 மாசத்துல இந்த சிலபஸை முடிச்சிடலாம். ஆனா நமக்கு 6 மாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கும்? கொஸ்டின் ஜிகேல வைப்பானா? ஜிகேல ஒன்று வைப்பானா? 55 கொஸ்டின் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். யூனிட் 8 யூனிட் 9 பழைய யூனிட் 8 அதாவது இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர், அதுக்கடுத்து பாலிட்டி, இந்த 3 55 வந்துடும் சொன்னேன்னா. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பான்? செதுக்குன மாதிரி கேட்பானா, வேற மாதிரி கேட்பானா, வேற லெவல்ல கேட்பானா? நீ எவ்வளவு டஃபா கேட்டாலும் என் பிள்ளைக்கு அடிப்பாங்க, நம்ம பசங்க அடிப்பாங்க. உருவாக்கணும், அவ்வளவுதான். ஒரு கோச்சா இருந்து என்ன பண்ணுவாங்களோ, தடகள போட்டி கடினம் தான், உசைன் போல்ட் நிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல எப்படி அவன் தான் ஜெயிக்க போறான், உசைன் போல்ட் தான் ஜெயிக்க போறான். இப்ப ரிட்டையர்டு பட் இருந்தாலும் சொல்றேன், உசைன் போல்ட் தான் ஜெயிக்க போறாரு, அப்புறம் எதுக்குப்பா நம்ம எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்களா? இல்ல, அவனையும் பீட் பண்ணணும்னு நினைச்சுதானே உள்ளுக்குள்ள போறான். அவனை பீட் பண்ணா, உசைன் போல்ட்டே பீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் நிக்கும்ல, அதுக்காக களமிறங்குறான். அவன் அந்த மாதிரி மாணவர்கள் தான் நம்ம மாணவர்கள். இந்த சிலபஸ்ல ஒரு மேட்டர் கிடையாது. இதுல எவ்வளவு செதுக்குனாப்ல கஷ்டமா கேட்டாலும் கற்பதேஸ் பேட்ச் இருக்கு, நான் அடிக்கிறேன். அவ்வளவுதான், இது மட்டுமே போதும். இதை யூஸ் பண்ணிக்கோங்கம்மா, அவ்வளவுதான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் வெல் அஸ் பார்ட் டைம் ஜாப் போறவங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க, யாரா இருந்தாலும் சரி பிளெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போகும். இப்ப ஆல்ரெடி பேட்ச்ல இருக்கீங்கன்னா நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன்ல, இப்ப அந்த ஃபார்மேட்டை மாத்தி இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். டோன்ட் வரி, உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர்ல வாய்ஸ் பண்ணுங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க்கும் கீழேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணி துணிக கருமம்
இது வந்துருச்சு. செயல் என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பயும் வந்து இதை நினைச்சுக்கிட்டு ஐயோ அப்படி சொல்லி கன்னத்துல கை வச்சிங்க, வேற ஒருத்தன் உங்க தலையில கை வச்சிருவான். அப்ப ஜாக்கிரதையா இப்ப இருந்தே ஆரம்பிங்க. 6 மாசம் இருக்குல்ல, இந்த சிலபஸ் தான் 3 மாசத்துல முடிச்சிடலாமே நினைக்க வேண்டாம். போட்டி உங்களை சுத்தி எல்லாரும் ஆல் ஐஸ் வாட்சிங் யூ. எப்படா கீழே விழுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. 3 மாசம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க மக்களே, வேண்டவே வேண்டாம். வர்ற எக்ஸாம் எப்படியா தட்டி தூக்கணும். அதுக்கு இன்னையில இருந்தே ஆரம்பிக்கணும். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய். விவேக் சொன்னது, நடிகர் விவேக் சொன்னது. விவேக் தானே சொன்னாரு. இந்த ஒரு படத்துல வந்திருக்கும்ல, யார் சொன்னா ஞாபகம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிலபஸ் பத்தி சொல்லும் போதே எத்தனை ஜிகே கொஸ்டின், எத்தனை தமிழ் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் ரீகால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த சிலபஸ் ஒரு மேட்டரே கிடையாது. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். வேற ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண வர்றேன். மாடலோட வர்றேன். தேங்க்யூ.